ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென் நெஞ்சமே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகள்ல ஆச்சரியமா திருக்குறுங்குடியினுடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். வராக புராணத்திலே குருங்க கஷேத்திர மகாத்மியம் என்கிற பெயரிலே இந்த வாமன கஷேத்திரமான திருக்குறுங்குடியினுடைய பெருமை கங்கையாலே நாரதருக்கு சொல்லப்பட்டது. நாரதர் வியாசருக்கும் வைசம்பாயனருக்கும் சொன்னார் அப்படின்னு இதுவரைக்கும் பாகவதாளா பகவானுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய கங்கை என்ன நாரதர் என்ன இவாள்லாம் இந்த கஷேத்திரத்தினுடைய பெருமையை சொன்னதை கேட்டோம். இனி அதை விட ஒரு படி மேல சாட்சாத் பகவானே சொல்லக்கூடிய இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமையை கேட்க போறோம். இப்படி பெருமாளே சில கஷேத்திரங்களுடைய பெருமையை தான் அவர் வாயால சொல்லியிருக்கார். பொதுவா ஸ்தல புராணம் அப்படின்னா அந்த கஷேத்திர மகாத்மியத்தை ரிஷிகளா இருக்கிறவா பாகவதாலா இருக்கிறவா தான் சொல்லுவா. ரொம்ப சில இடங்கள்ல மாத்திரம் அந்த கஷேத்திரத்தினுடைய பெருமை அவ்வளவு வசந்த பெருமையா இருக்குமானபடினால பெருமாள் மட்டுமே சொன்னதுன்றதும் உண்டு. அந்த மாதிரி இங்க வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு இந்த திருக்குறுங்குடியினுடைய பெருமையை சொல்றார். பிராட்டி கேட்க பெருமாள் உபதேசம் பண்ணக்கூடியதா இருக்கக்கூடியது. பொதுவா ஒரு விஷயத்துக்கு எப்ப மதிப்புன்னா வக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், ஸ்ரோத்ரு வைலட்சண்யம் அப்படின்னு 3 பெருமைகள் சொல்லுவா. அதாவது யார் சொல்றாளோ அவளை பொறுத்து அந்த விஷயம் எத்தனை வசத்தின்றது. ஆழ்வார் சொன்னார் அப்படின்னா ஒரு தனி மதிப்பு. யார் கேட்டுண்டா அப்படின்றதான் ஒரு விஷயம். அதுல இப்போ சொல்றவர் பெருமாள் அவர் வசந்தவர் தான் இல்லைன்னு யாருக்கு சொன்னார் அப்படின்னா சாட்சாத் பூமி பிராட்டிக்கு சொல்றார், தாயாருக்கே சொல்றார். அதனால கேட்டுண்டவாலும் வசத்திங்க. சொன்னவரம் வசதி கேட்டுண்டவாலும் வசதி. என்ன விஷயம் சொல்லி இருக்கு, சொன்ன விஷயம் வசத்தியா அப்படின்னா ஆமா மோட்சத்தையே பலனாக தரக்கூடிய ஒரு விஷயம். இப்படி சொல்றவாளுடைய பெருமை, கேட்கிறவாளுடைய பெருமை, விஷயத்தினுடைய பெருமை அப்படின்னு 3 பெருமைகள் எந்த ஒரு விஷயத்துக்கு இருக்கிறதோ அது சத்விஷயம், நிலையான விஷயம், நிலையான சுகம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தை பெற்று தரக்கூடிய விஷயம்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒத்துண்டிருக்கா. அந்த மாதிரி இங்கே சொல்லக்கூடியவர் சாட்சாத் வராக நாயனார், கேட்பவள் சாட்சாத் பூமி பிராட்டி, சொல்லப்படும் விஷயம் மோட்சத்தை பெற்று தரக்கூடியதான உபாய விஷயம். அதனால இங்க 3மே வசந்ததுன்றது விசேஷம். ஒரு முறை கோலவராக பெருமாள்னு சொல்லக்கூடிய அழகான பூவராக பெருமாளை பார்த்து அந்த பெருமாளுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிற பூமி பிராட்டி கேட்கிறா, எம்பெருமானே உம்மை அடையறதுக்கு நிறைய மார்க்கங்கள் உண்டு. அதுல பிரசித்தமா சொல்லப்படுவது பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியதான 2 மார்க்கங்கள். இந்த பக்தி பிரபத்தி தான் மோட்சத்தை பெற்று தருகிறதுன்னு சொன்னாலும் பக்தியோ பிரபத்தியோ ஒருத்தனுக்கு எடுத்த உடனே அமைஞ்சுடுறது இல்லையே. அவன் பக்தி யோகம் பண்ணி முடிக்கணும்னாலும் சரணாகதி பண்ணணும்னாலும் பல நிலைகளை கடந்துதானே வரவேண்டி இருக்கு. அதனால அவனை பக்தியிலேயோ பிரபத்தியிலேயோ மூட்டக்கூடிய வேற ஏதானும் வழிகள் இருக்கா? சுலபமா அவனை பக்தி மார்க்கத்துக்கோ பிரபத்தி மார்க்கத்துக்கோ கொண்டாந்து விடக்கூடிய வழிகள் ஏதானும் உண்டா? அப்படி இருந்தால் அருளி செய்ய வேணும் அப்படின்னு பூமி பிராட்டி வராக பெருமாளை கேட்க பெருமாள் ஆச்சரியமா சொல்றார். பாகவத சமாசிரயணம்னு சொல்லக்கூடியது ஒரு மார்க்கம். அதாவது பகவானுடைய மெய்யடியார்களா இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் இருக்காளே அவளுடையதான சம்சர்க்கம், அவளுடையதான சத்சங்கம், அவளுடையதான நட்பு உறவு அது ஏற்பட்டுடுத்துன்னா அவன் சுலபமா விட வேண்டிய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு லோக சமாச்சாரங்களை எல்லாம் மறந்து பெருமாள் பிராட்டி தான் வசந்த தத்துவம்னு புரிஞ்சுண்டு இப்ப வாழறது மட்டுமே வாழ்க்கை இல்ல, இனிமேல் இருக்கக்கூடிய வைகுண்ட லோகம்தான் வாழ்க்கை. ஏதோ இன்னைக்கு அல்ப சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது நிலையானது கிடையாது. இது எப்ப வேணாலும் வரும் போகும் அழியும்படியாக இருக்கும். சாஸ்வதமான சுகம்னு சொல்லக்கூடியது மறுபிறவியிலே அடையக்கூடிய மோட்சம்தான் அப்படின்னு எப்போது ஒருத்தன் உணர்கிறானோ அப்போது அவனுக்கு மோட்சம் சித்தமாக காத்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்டதான நிலை ஒருத்தனுக்கு வரணும்னா அவன் அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாகவதாலோடைய கூட ஒரு சமாகமம் வைத்துக் கொள்ள வேணும்.
அதனால பாகவத சமாசிரயணம்னு சொல்லக்கூடியது ஒரு மார்க்கம் அப்படின்னு பெருமாள் பிராட்டிக்கு சொல்ல, நம்ம மேல ரொம்ப அதீதமான அக்கறை கிருபை இருக்கக்கூடிய பிராட்டி பெருமாள் இடத்துல கேட்கிறா, அதை அனுஷ்டான பரியந்தமாக்க வேணும் அப்படின்னா அதை எல்லோரும் கடைபிடிக்கும்படியா கொண்டாடணும், பிராக்டிக்கலா அதை அமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிராட்டி கேட்கிறா. அது என்னத்தை இனிமேல் பண்ணிட்டு ஏற்கனவே பல காலமா பலர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, அப்படியா அந்த மாதிரி யாரானும் பண்ணினாலா அதை ஒரு உதாரணமா எனக்கு சொல்லணும்னு பிராட்டி கேட்க, அப்போ நம்பாடுவான்னு சொல்லக்கூடிய பாகவதனுடைய சம்பந்தத்தினாலே ஒரு பிரம்ம ரக்ஷஸ் சாப விமோச்சனம் பெற்ற கதையை பெருமாள் சொல்றார். அவன் குரூரமான பாவம் பண்ணி பிரம்ம ராட்சசனா போயிட்டான். அப்பேற்பட்ட மகா பாவியும் கூட நம்பாடுவான்னு சொல்லக்கூடிய பரம பாகவதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டபடியினாலே அந்த பாவத்திலேருந்து விடுபட்டு பிரம்ம ரக்ஷசா இருக்கக்கூடிய ஜென்மாவே அவனுக்கு விமோச்சனமாகி அவன் நல்ல கதிக்கு போக முடியும்னா பாகவதாளுடைய சம்பந்தம்னு சொல்லக்கூடியது அத்தனை பெருமையானது அப்படின்னு சொல்ல, அந்த நம்பாடுவானுக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, என்னை ஆராதிக்கக்கூடிய வழிகள் எத்தனையோ உண்டு, அதிலே மிகவும் எனக்கு பிரியமான கான ரூபமாக என்னை ஆராதனம் பண்ணக்கூடியதுன்னு சொல்ற என் பேரை வைத்து கீர்த்தனைகள் பாடி என்னை மகிழ்விக்க கூடியதான கான உபாயத்தை கை கொண்டவன் நம்பாடுவான். என்னிடத்திலே அவனுக்கு ஆழ்வார்களை போல தீராத காதல் பக்தி உண்டு. அவன் மறந்தும் புறந்தொழா மாந்தன், தர்மமே வடிவெடுத்தவன். எல்லாத்துக்கும் மேல என்னிடத்துல ரொம்ப மகா விசுவாசத்தோடு கூட அவன் பாடினால் எனக்கு பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய பக்தி தோய்ந்த பாடல்களாலே என்ன அப்படி நான் தழுத்தழுக்க பாடி மகிழ்விக்க கூடியவன் அப்படின்னு அந்த பாகவதனுடைய பெருமையை பெருமாள் பிராட்டிக்கு உபதேசம் பண்றார். பொதுவா பெருமாள் பிராட்டியனுடைய பெருமையைத்தான் பாகவதர்கள் உபதேசம் பண்ணுவா, மத்தவா கேட்கறது வழக்கம். இங்கே பாகவதனுடைய பெருமையை பிராட்டிக்கு பெருமாள் உபதேசம் பண்றான் அப்படின்னா அந்த பாகவதாளுடையதான ஏற்றம் என்ன, அந்த பிரபன்னனான ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஏற்றம் என்னன்றதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். இதே நம்பாடுவான் விஷயமா மட்டும் பிராட்டிக்கு பெருமாள் உபதேசம் பண்ணல. இதுக்கு முன்னாலே வசதி இல்லாததுனால மானசீகமா விமானம், கோயில், மதில், கோபுரம் இதெல்லாம் கட்டின ஒரு பிராமண ஸ்ரீ வைஷ்ணவனான ஒரு பரம பாகவதோத்தமன், அவனுடையதான விமானம் எல்லாம் வைகுண்டத்தில் இருக்க கண்டு அவனை பத்தின பெருமையையும் ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகளுக்கும் பிராட்டிகளுக்கும் இதே எம்பெருமான் அருளி செய்தான். அப்படி அவன் பார்ப்பது தன்னிடத்துல மகா விசுவாசத்தோட கூட சரணாகதி பண்ணின பரம பக்தனாக இருக்கிறானா அப்படின்றதுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறான். அப்பேற்பட்ட மகா பாகவதோத்தமனுடைய பெருமையை தன் வாயாலே பெருமாள் வைகுண்டம் என்ன, இந்த திருக்குறுங்குடி கஷேத்திரம் என்ன, நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடிய பாகவதால் என்ன, இவனுடைய பத்னிமார்கள் என்ன, இவாளுக்கெல்லாம் இவனே உபதேசம் பண்றான்னா அந்த பாகவதர்கள் எத்தனை வசந்தவா, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எத்தனை வசந்தவான்றதை நாம புரிஞ்சுக்கணும். சரி சுவாமி, அந்த நம்பாடுவானுடையதான சரித்திரத்தை எனக்கு அருளி செய்ய வேணும்னு பூமி பிராட்டி கேட்க, அப்போ வராக பெருமாள் சொல்றார், கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசின்னு பேரு. ஒரு ஏகாதசிக்கும் தவறாமல் நிர்ஜலமா தீர்த்தம் கூட சாப்பிடாமல் உபவாசம் எப்படி இருக்கணுமோ அந்த கிரமத்துல உபவாசம் இருந்து சாப்பிடாம இருக்கக்கூடியது ஒரு விரதம். தசமி அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டா அதோட சரி. தசமி ராத்திரிக்கு முடிஞ்சா முழு பட்டணி, முடியலையா ஏதானும் பலகாரம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டோ ஏகாதசியை நிர்ஜலமா தீர்த்தம் கூட சாப்பிடாம உபவாசம் இருந்து, அதை விட முக்கியமா துவாதசி அன்னைக்கு கார்த்தால சகாலத்துல சமயத்துல பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு பெருமாள் தீர்த்தத்தையும் பெருமாளுடைய பிரசாதத்தையும் பாரண பண்ணி முடிக்க வேணும்னு சொல்லக்கூடியது ஒரு ஏகாதசி விரதம்னு அனுஷ்டிக்கப்படுறது. இந்த மாதிரி எல்லா ஏகாதசிகளையும் தவறாமல் அனுஷ்டித்து வரக்கூடியவன். இது சாப்பிடாம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய உபவாசம்னு சொல்லக்கூடிய ஒரு விரதம். இன்னொன்னு ஜாகர விரதம் அப்படின்னு பேரு. ஏகாதசி அன்னைக்கு பகல்லையும் தூங்குறது இல்ல, ராத்திரியிலையும் தூங்குறது இல்ல. ஜாகர விரதனிஷ்டனாய் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்து என்னுடைய நாமத்தை சொல்லி என் மேல் பாடல்கள் பாடிக்கொண்டு பஜனையாலே என்னை ஆராதித்துக் கொண்டு என்னை பத்தின பாசுரங்களோ ஸ்தோத்திரங்களோ என்ன தெரியுமோ அதை சொல்லிக்கொண்டு ராத்திரி எல்லாம் தூங்காம என் விஷயமாகவே அவனுடைய பொழுது ராப்போது கழிய வேணும். கார்த்தால சகாலத்துல எழுந்துட்டு தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு திருவாராதனம் பண்ணி என்னை சேவிச்சுட்டு என்னுடைய தீர்த்த பிரசாதத்தையும் உட்கொண்டு பாரண பண்ணி முடிக்க வேணும். இப்படி முறையா தூங்காம இருந்து உபவாசம் இருந்து பாரண பண்ணி என்னை சேவித்து வரக்கூடியதான அனுஷ்டானத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தவன் அந்த நம்பாடுவான்னு சொல்லக்கூடிய பாகவதன். அவன் ஒரு கைசிக ஏகாதசி அன்னைக்கு இந்த க்ஷேத்திரத்திலே முக்தி அடைந்தான். அவனாலே பிரம்மராட்சசனுடைய சாபம் நீங்க பெற்றது அப்படின்னு சொல்லி நம்பாடுவானுடைய சரித்திரத்தை சுருக்கமா சொன்னார் பிராட்டிக்கு வராக பெருமாள்.
இந்த நம்பாடுவான் யாரு அப்படின்னு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு பிராட்டி கேட்க, இந்த திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்திலே பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த சித்தாசிரமத்துக்கு மேற்கே மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை உண்டு. அந்த மலை அடிவாரத்து காடுகளிலே வசித்து வந்த தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த நம்பாடுவான் என்று பெயருடைய ஒரு பாணன். அவன் பாணன் அப்படின்னா வாத்திய கருவிகளை, இசை கருவிகளை கையிலே வைத்துக்கொண்டு அழகிய குரலாலே பாடல் பாடிக்கொண்டு அப்படி வீதிகளில் தெரியவா. யார் என்ன வஸ்து கொடுக்கிறாளோ அதை வைத்துக்கொண்டு வயிற்று பிழைப்பை நடத்தக்கூடியவர்களாக ஒரு காலத்திலே பாணர்னு ஒரு வகுப்பினர் இருந்தார்கள். அந்த பாணர் வகுப்பை சேர்ந்தவன் இவன். அவன் கேவலம் வயிற்று பிழப்புக்காக மட்டும் அந்த கான ரூபமான அந்த பாடலை வைத்துக் கொள்ளாமல், இந்த திருக்குறங்குடிக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய என் மேல அளவில்லாத பக்தியோடு கூட தன்னுடைய ஈரம் தோய்ந்த பக்தி தோய்ந்த குரலாலே என்னை பாடுவித்துக் கொண்டு, அவன் பாடுற பாட்டு அப்படியே என் மனசை வருடும். அப்படி ஆழ்வார்கள் எப்படியானா தங்களுடைய பாசுரங்களினாலே என்னை மகிழ்வித்தார்களோ அது மாதிரி அவன் தன்னுடைய ஆச்சரியமான பக்தி தோய்ந்த கீர்த்தனைகளாலே என்னை ஆராதனம் பண்ணி கொண்டு வந்தான். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டதுனாலதான் நம் பாடுவான் அப்படின்னு நான் அவனுக்கு பேர் கொடுத்தேன். பாடுவான் அப்படின்னா பாட்டு பாடக்கூடியவன், சிங்கர்னு அர்த்தம். நம் பாடுவான் அப்படின்னா நம்முடைய பாடுவான். எப்படியானா நம் ஆழ்வார், நம் பெருமாள் அப்படின்னு எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி நம் பாடுவான் அப்படின்னு நானே பேர் கொடுக்கும்படியா அத்தனை பரமபக்தனாக இருந்தான். அந்த மாதிரி ஒரு கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு பூரண உபவாசம் இருந்துட்டு ராத்திரி போய் கோவிலுக்கு முன்னால நின்றுண்டு விடிய விடிய தூங்காம பெருமாளை கீர்த்தனைகளால பாடிக்கொண்டிருந்து விட்டு மறுநாள் காத்தால துவாதசி அன்னைக்கு தீர்த்தாமாடி பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு ஆத்துல பாரணை பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தான். அந்த மாதிரி ராத்திரி அவன் காட்டு வழியே கொண்டிருக்கிற போது இடையில ஒரு பிரம்மராட்சசன் ஏ பாட்டு பாடக்கூடியவனே, உன்னை நான் இப்போது ஆதாரமாக கொள்ளப் போகிறேன். நான் ஒரு பிரம்மராட்சசன், நான் உன்னை பிடிச்சி சாற்ற போறேன், நீ எனக்கு உணவாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன போது நம்பாடுவான் சொல்றார், அப்படியா, நான் ஏகாதசி விரதம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து பல வருஷங்களா. ஒரு விரதத்தை நான் தவற விட்டதில்லை. பகல் போதுல இருக்க வேண்டிய உபவாசத்தை இருந்துட்டேன். ராத்திரி ஜாக்கிர விரதம்னு சொல்லக்கூடிய தூங்காமல் இருக்கக்கூடிய விரதம் இருக்க, ராத்திரி எல்லாம் பெருமாளை ஆராதனை பண்ணணும் கீர்த்தனைகளால. அப்படியே நான் கோவில் வாசல்ல நின்று பெருமாளை பாட்டு பாடிட்டு கார்த்தால பெருமாள் சேவிச்சு பெருமாள் தீர்த்தமான வாங்கிட்டு வந்துடுறேன். என்னுடைய விரதம் முடிஞ்சு போயிடும். ஆரம்பிச்ச விரதத்தை பாதியில விட்ட பாவம் எனக்கு வேண்டாம். நல்லபடியா தீர்த்த பாரணை, அதாவது துவாதசி அன்னைக்கு சமயத்துல சாப்பிட முடியலன்னா பெருமாள் தீர்த்தமாவது சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும்னு இருக்கு. அந்த மாதிரி கோவில்ல பெருமாள் தீர்த்தம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நம்பாடுவான் பிரம்மராட்சசுக்கு சொல்ல, அந்த பிரம்மராட்சசு இதெல்லாம் நம்ப சொல்றியா என்ன? யாரானோ வலிய என்ன சாப்பிடு, நான் உன்னண்ட செத்து போறேன்னு சொல்லி தன்னுடைய உயிர் மேல ஆசை இல்லாம இத்தனை தைரியமா சொல்லுவானா? நீ என்ன ஏதோ பைத்தியம் நினைச்சுண்டு ஏதோ இந்த சமயத்துக்கு என் இடத்துல இருந்து தப்பிச்சு போனா போறோம்னு சொல்லி ஒளிய பாக்குற, இதோட போனியானா வரமாட்டேன். யாராவது நான் உனக்கு ஆகாரமாக வேண்டியவன் என்ன சாப்பிட்டுடுன்னு பிரம்மராட்சஸ் கிட்ட சொல்லுவானா? நீ ஏமாத்துற, பொய் சொல்ற, நீ வரமாட்டே அப்படின்னா. இல்ல இல்ல, நான் பரம விஷ்ணு பக்தன், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாரையும் தொழாதவன், அவனுடைய பக்தனா இருந்துட்டு சத்தியத்தை மீறமாட்டேன், சத்தியம்தான் பேசுவேன், நிச்சயம் நான் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா. இந்த நம்பாடுவான்னு சொல்லக்கூடியவர் தாழ்ந்த வர்ணத்தை சேர்ந்தவரானபடினாலே அவரை கோவிலுக்குள்ள அனுமதிக்கிற வழக்கம் அந்த காலத்துல இல்லைன்றபடினால கோவில் வாசல்ல நின்றுண்டு அவர் பெருமாளை பாடுறதும், கோவில்ல இருந்து வரக்கூடிய பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவா ஏதானும் தீர்த்தமோ பெருமாள் பிரசாதமோ திருத்துழாயோ கொடுத்தா அதை வாங்கி சாப்பிட்டு வரதும் இவருடைய வழக்கமா இருந்தது. அதை எதை பத்தியுமே அவர் பொருட்படுத்தாம, ராத்திரியெல்லாம் பனியில கார்த்திகை மாசத்து பனியில நின்றுண்டு பாடுறமேன்றதெல்லாம் கூட பொருட்படுத்தாம, அதுவும் திருக்குறங்குடியில வெயிலும் ஜாஸ்தி பனியும் ஜாஸ்தி, மலை பிரதேசமா ஆறு போகக்கூடிய பிரதேசமா இருக்கிறபடினால வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், மழையும் ஜாஸ்தியா இருக்கும், பனியும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பனியெல்லாம் பொருட்படுத்தாமல் ராத்திரியெல்லாம் உரை பணியில நின்றுண்டு பெருமாளை பாடுறதுன்னு சொல்லக்கூடியது நிஜமாவே ஆழ்ந்த பக்தி இருக்கிறவாளுக்குத்தான் முடியும். அப்படியெல்லாம் பாடிக்கொண்டிருந்தான். அதனால முடிச்சுட்டு வந்துடுறேன், விரதம் முடியட்டும், பங்கம் பண்ணாதே அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நீ ஏமாத்துறேன்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தான். அத சத்தியமே பேசக்கூடிய சத்தியமே கடைபிடிக்கக்கூடிய நம்பாடுவானாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் ஒரு விஷ்ணு பக்தன், ஒரு விரதத்துல இருக்கேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், தயவு பண்ணி என்னுடைய பேச்சை நம்பு, நிஜமாவே நான் வரேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு
அந்த பிரம்மராட்சசனுக்கு தம் பேர்ல நம்பிக்கை வரணுன்றதுக்காக சில வார்த்தைகளை சொன்னான். நான் சொன்னபடியே பெருமாளை பாடிட்டு கார்த்தால பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாள் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து உனக்கு இரையாறேன். அப்படி நான் வரலேன்னா என்னென்ன பாவங்கள் இந்த லோகத்துல மோசமானதா உண்டோ அத்தனை பாவங்களும் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி, இந்த பாவம் என்ன அடையட்டும், இந்த பாவம் என்ன அடையட்டும், அந்த பாவம் என்ன அடையட்டும்னு முக்கியமான பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டு வருகிறான். அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா, இங்க சொன்ன கிரமம் ரொம்ப முக்கியம், சொன்ன வரிசை முக்கியம். எதனால வரிசை முக்கியம் அப்படின்னா, எப்படி மாத்தி சொன்னாலும் 18 பாவம் தானே சுவாமி, அதுல என்ன வரிசை அப்படின்னா, அப்படி இல்ல. முதல்ல சொன்ன பாவத்தை விட அடுத்து வரக்கூடிய பாவம் இன்னும் பெருசு, அதை விட அடுத்த பாவம் இன்னும் மோசம், அதை விட அடுத்த பாவம் இன்னும் ரொம்ப கொடியது. அந்த மாதிரி 18வது பாவம் தான் இருக்கிறதுலயே மகா பெரிய பாவம் அப்படின்னு இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட முக்கியம் இந்த பாவங்களினுடையதான குரூரத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி என்ன சொன்னார் நம்பாடுவான் அப்படின்னா, பிரம்மராட்சசனை பார்த்து சொன்னார், நான் உன்னிடத்துல வாக்கு கொடுத்த மாதிரி பெருமாளை சேவிச்சுட்டு வந்து உனக்கு இரையாக ஆகாரமாக ஆலேன்னா, இந்த லோகத்திலே சத்தியம் தவறியவர்களுக்கு, பண்ண சத்தியத்தை மீறினவாளுக்கு எந்த பாவம் உண்டோ அந்த பாவம், அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும், அதனால நான் சத்தியம் தவற மாட்டேன். அதையும் அவன் நம்பல. இன்னும் நம்பிக்கை வரலையன்றதுக்காக இன்னொருத்தனுடைய மனைவியை ஒருத்தன் அடைந்தால் அவனுக்கு என்ன பாவம் ஏற்படுமோ அந்த பாவம் என்னை அடையட்டும், அப்பவும் அவன் நம்பல. எவன் ஒருத்தன் ஆத்துக்கு வந்த ஒருத்தனை சாப்பிட கூட்டுட்டு இவனுக்கும் இவனாத்து மனுஷாளுக்கும் ஒரு மாதிரியான கவனிப்பு, வரவனுக்கு வேற மாதிரியான கவனிப்பு அப்படின்னு அவன் அப்படியே கொஞ்சம் 2ஆம் பட்சமா நடத்துறானோ, வஸ்துக்களை கூட இவா மனுஷாளுக்கு நல்ல வஸ்து, அவனுக்கு ஏதோ 2ஆம் பட்சமான வஸ்து, இவாளுக்கு நன்ன கவனிக்கிறது, அவனுக்கு ஏதோ பேருக்கு சாதம் போடுறதுன்னு பந்தியில வியஞ்சனம் பண்றானோ, வஞ்சனை பண்றானோ, அவனுக்கு என்ன பாவம் ஏற்படுறதோ அந்த பாவம் எனக்கு ஏற்படட்டும். இதனால என்ன தெரியறதுன்னா, நம்மளை விட நன்னா வரவாளை கவனிக்கணும், கடைசி பட்சமா நமக்கு சமானமாவானோ அவளை கவனிக்கணும். அப்படி ஒருத்தரை 2ஆம் தட்டமா மட்டம் தட்டணும் அப்படின்னு நாம மனசுல வச்சுட்டு இருந்தோமானா அவளை சாப்பிட கூப்பிடாம இருக்கிறது உத்தமம் அப்படின்றது இங்க சொல்லப்பட்ட விஷயம். அந்த பாவம் என்ன சேரட்டும். அல்லது 4வது சொல்றான், எவன் ஒருத்தன் ஒரு பிராமணனுக்கு பூமி தானம், நிலத்தை தானம் பண்ணிட்டு அதை ஏதோ ஒண்ணு சொல்லி, சுவாமி ஏதோ அன்னைக்கு எங்க ஆத்துல சார்தம், நான் பண்ற யாகம், நான் ஏதோ ஒரு தானம் பண்ணினேன், அன்னைக்கு ஒரு பிராமணனுக்கு பூதானம் கொடுத்தா விசேஷம்னு சொன்னா அதனால உனக்கு கொடுத்தேன், ஆனா பூதானம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் எனக்கு வசதி போராது, அதனால அந்த பூமி தானத்தை எனக்கு திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்லி அவன்கிட்ட வாங்கிக்கிறது, இல்ல அவனை மிரட்டி புடுங்கிறது, இல்ல இவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு யாரான கொஞ்சம் பஞ்சாயத்து பண்றவாளை வச்சு அவனிடத்துல இருந்து மீட்டு கொடுன்னு அவனுக்கு சிரமத்தை கொடுக்கறது, அல்லது ஏதாவது ஒரு ஹிம்சை பண்ணி அவனே அந்த பூமியை கொண்டாந்து ஒப்படைச்சிடும்படியா பண்றது. அந்த மாதிரி ஒரு பிராமணனுக்கு பூதானம் பண்ணிட்டு திரும்ப அதை அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன நரகத்துக்கு போறானோ அந்த பாவம் எனக்கு வரட்டும். அதை விட மோசமானது எது, எவன் ஒரு அழகா இருக்கக்கூடிய பெண்ணை இளமை காலத்திலே திருமணம் செய்து கொண்டு அனுபவித்து விட்டு அவளுடைய வயது குறைந்து அழகு போனா விட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லி அவளை கழட்டி விட்டுடுறானோ, அவளை கைவிடுறானோ, அவளை நிர்கதியா விட்டுடுறானோ, அகத்தியா விட்டுடுறானோ, அவனுடைய பாவம் எனக்கு சேரட்டும். அதை விட கொடுமையானது, எவன் ஒருத்தன் சிரார்த்தங்கள், அமாவாசை, தர்ப்பணங்கள் முதலான பித்ரு தினங்கள்ல தர்ப்பணமோ சார்தமோ பண்ணிட்டு பத்னியோடு கூட சேர்ந்து சம்சலேஷத்தில் ஈடுபடுகிறானோ அந்த துஷ்டனுடைய பாவம் எனக்கு சேரட்டும். அதனால சிரார்த்த தினங்கள்ல கேவலம் உபவாசாதி ஆச்சாரம் மட்டும் வச்சுக்கிறது இல்ல, ஐம்புலன்களையும் அடக்கி பித்ருக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தினமாக அதை வைத்துக் கொள்ள வேண்டுமே அன்றி மனிதன் கேவலம் இவனுடைய புலனின்பங்களிலே ஈடுபடுவது கூடாது என்றது இங்க தெரிவிக்கப்படுறது. அதை விட கொடுமையான பாவம் என்னன்னா, எவன் ஒருத்தன் போகக்கூடக்கூடிய சாதத்தை நன்னா சாப்பிட்டுட்டு பின்னாடி அவளையே தூஷிக்கிறானோ, ஒருத்தன் சாதத்தை சாப்பிட்டு அவனையே பேசுறானோ அவனுடைய பாவம் எனக்கு சேரட்டும். அதை விட பெரிய எந்த பாவம் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பொண்ணை ஒருத்தனுக்கு கன்னிகாதானம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஆனா அதை காப்பாத்தாம ஏதானும் சாக்கு போக்கு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்துட்டானா அந்த பாவம் என்ன சேரட்டும். அதை விட பெருசு, எவன் முக்கியமா சஷ்டி, அஷ்டமி, சதுர்தசி, அமாவாசை இந்த மாதிரி புண்ணிய தினங்கள்ல ஸ்நானம் பண்ணாம சாப்பிடுறானோ அவனுடைய பாவம் என்ன சேரட்டும். இதுல இருந்து இந்த 4 நாள்ல மட்டும்தான் ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடணும், மற்ற நாள் எப்படி வேணாலும் சாப்பிடலான்றது அர்த்தம் இல்லை. ஸ்நானம் நித்தியம் பண்ண வேண்டியது. சொல்லப்போனா நித்தியம் 2 முறை ஸ்நானம் பண்ணணும், முடியலையா ஒரு முறையாவது பண்றோம்னா சரி பண்றது, ஸ்நானம் பண்ணாம சாப்பிடறதுக்கு இல்ல. எத்தனை உடம்பு முடியல, எத்தனை ஆபத்துனாலும் கூட இந்த 4 திதிகள்ல மட்டுமாவது ஸ்நானம் பண்ணாம சாப்பிடாதேன்னு புரிஞ்சுக்கணுமே ஒழிய ஸ்நானமே 4 திதிக்கு தான் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, அது மகா பாபம்.
அதை விட பெரிய பாப்பம் எதுன்னா, ஒரு பொருளை தானமா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏதோ நான் வேற ஒரு சிந்தனையில சொல்லிட்டேன், இப்ப அதை கொடுக்கறதுக்கு எனக்கு முடியல, எனக்கு மனசு வரல, தப்பா நினைச்சுக்காத, அதை மறந்துடு அப்படின்னு சொல்லி தானம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம மறுக்கிறானோ அவனுடைய பாவம் ஏற்படட்டும். எவன் ஒருத்தன் தன்னுடைய உடன் பிறந்தவனுக்கு சமானமாக நினைக்க வேண்டிய தன்னுடைய உயிர் நண்பனுடைய மனைவியை அபகரிக்கிறானோ அவனுடைய பாவம் எனக்கு வரட்டும். மித்ரா திராயத்தே இதி மித்திரம் அப்படின்னு இவனுக்கு பிராணன் போல இருக்கக்கூடியவன் நண்பன், அவனுடைய மனைவியை இவன் தன்னுடைய சகோதரியாக நினைக்க வேண்டுமே ஒழிய அவன் மனைவிக்கு ஆசைப்பட்டு இவன் அவளை அடையக்கூடாது. அப்படி அபகரிச்சுட்டானா அவனுடையதான பாவம் எனக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்னார். அதை விட மகாமட்டமான பாபம் எதுன்னா, எவன் ஒருத்தன் தன்னுடைய ஞானம் தரக்கூடிய குரு அல்லது ஆச்சாரியனுடைய தர்ம பத்னி அல்லது தன் ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவினுடைய பத்னி இவாளையெல்லாம் தப்பான எண்ணத்தோட அணுகி அபகரிக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய பாவம் எனக்கு வந்து சேரட்டும். குரு பத்னி ராஜபத்னி இவா ரெண்டு பேரும் நம்ம தாயாருக்கு சமானமானவா, அவாளையும் நம்ம தாயாராட்ட தான் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் இங்க சொல்லப்பட்டது. அதை விட மோசமான பாவம் எதுன்னா, ஒருத்தன் அவனால முடியறது ரெண்டு பேரை வச்சு சாதம் போட முடியும், காப்பாற்ற முடியும்னு தார்மீகமா ஆத்துல கலந்து பேசிய ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணிட்டான். அந்த ரெண்டு பெண்கள்ல ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்திய மட்டும் ஆசையா நன்னா பாத்துக்கிறான், அவளுக்கு எல்லாம் பண்றான், அவளுக்கு நிஜமான நல்ல கணவனா இருக்கான். இன்னொருத்திய ஏதோ காரணம் இவனுக்கு பிடிக்கல, அவளை மட்டம் தட்டி அவ மனசு கஷ்டப்படும்படியா பண்றான், மனைவிமார்களுக்குள்ளேயே விவாகம் பண்றான். அப்படின்னா அவனுடைய பாவம் மகா மோசமான பாவம், அது எனக்கு வரட்டும். அதை விட கொடுமையான பாவம், எவன் ஒருத்தன் ரொம்ப அழகான பொண்ணா, நல்ல குணவத்தியா, நல்ல குணங்களோடைய கூட ரூபவத்தியா, நல்ல அழகான பொண்ணா, முக்கியமா பதிவிரத்தையா, நல்ல ஒழுக்கத்தோட கற்புநெறியோட கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, இவன் மனைவியை இளமையிலேயே கைவிட்டு விடுகிறானோ அவனுடைய பாவம் என்னை அடையட்டும். இது ரொம்ப மோசமான பாவம். இளம் வயசுல ஒரு பெண் அழகா இருக்கான்னு அவள் அனுபவிச்சுட்டோ வயசான காலத்துல அழகு குறைஞ்சு போயிடுத்துன்னு சொல்லி ஒதுக்கி விடுறதை விட இது மகா பாவம். எதனாலன்னா, இளம் வயது பெண்ணுக்கு நிறைய ஆபத்து உண்டு லோகத்தில. அப்படி அந்த பெண்ணை எடுத்துட்டு போய் இவன் அகத்தியா விட்டுடுறதுன்றது, அதுவும் நல்லொழுக்கம் உள்ள பதிவிரத்தையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு அந்த மாதிரி விட்டுட்டா இந்த லோகம் அந்த பெண்ணை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கும், கஷ்டப்படுத்தும். அந்த பெண் எப்படியான கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர வேண்டி இருக்கும்னு சாஸ்திரத்துக்கு தெரிஞ்சபடியினாலே அந்த பொண்ணை கைவிடுறது வயசான காலத்துல ஆம்படியால கைவிடுறதை விட மகா பாப்பம்னு சொல்லியிருக்கு. அதை விட பாவம் எதுன்னா, தாகத்தோட தீர்த்தம் சாப்பிடணும்னு வரக்கூடிய பசு முதலான பிராணிகளை தீர்த்தம் சாப்பிட விடாம தத்துறது இன்னும் மகா பாவம். அது பாவம், வாயில்லாத பிராணி என்ன பண்ணும்? அது எங்கேயோ ஜலம் இருக்குன்னு சாப்பிடலான்னு வர்றது, அத்த போய் இவன் தடியால கையால அடிச்சு தீர்த்தம் சாப்பிட விடாம பண்ணானா வாயா இருக்கிறதுக்கு எங்கேயாவது தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடறதுக்கு அந்த பாவம் வந்து சேரும். அதை விட மோசமான பாவம் எதுன்னா, எவன் ஒருத்தன் பிரம்மத்தி தோஷம் பண்றானோ, அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணின ஒரு பிராமணனை கொன்று விடுகிறானோ, அல்லது எவன் ஒருத்தன் கள்ளு சாப்பிடுறானோ, அதாவது போதை வஸ்து சாப்பிடுறானோ. இந்த போதை வஸ்துன்னு சொல்லக்கூடியது பாவங்கள்லயே குரூரமான பாவம் எதுன்னு கேட்டா, ஒருத்தன் லாகிரி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துக்களை, அதாவது இந்த மது இருக்க பாருங்க, அந்த மாதிரியான மயக்கம் தரக்கூடிய வஸ்துக்களை சாப்பிடுறதுதான் மகா பாவம்னு சொல்லியிருக்கு. அது ஏன் அப்படின்னா, அவன் அதையெல்லாம் சாப்பிட்டு தன்னை மட்டும் அழிச்சுக்கிறது இல்லை, தன்னை சேர்ந்தவால, தன்னை சுத்தி இருக்கிறவால, தான் இருக்கக்கூடிய சமூகத்தை எல்லாத்தையும் அழிக்கிறான், எல்லாத்தையும் கெடுக்கிறான். இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அந்த தப்பு அவனை தான் பாதிக்கிறது. இந்த போதாசாமி இருக்கான் பாருங்க, அவன் அந்த கடைக்கு போய் ஷார்ட் ஆத்துக்கு போற வரைக்கும் சம்பந்தமே இல்லாம, அந்த பழக்கமே இல்லாம இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த கன்றாவி நாத்தம் அப்படியே போட்டு ஒரு மாதிரி பண்ணும். வீதியில போறச்சையே ஒரு துஷ்டம் போறாப்பல, அருவருப்பான ஏதோ ஒண்ணு நம்மள கிராஸ் பண்றாப்பல ஒரு கொடுமை, நமக்கு வயத்த கலக்கம் புரட்டுண்டு வரும். அதுவும் போனோமா சாட்டமா ஆத்துக்கு போய் சேர்ந்தோமான்னு இருக்க மாட்டான். போற வரவாளாண்டெல்லாம் நின்று உபன்யாசம் பண்ணிட்டு சாவடிச்சுண்டு, யார் மேலெல்லாம் படக்கூடாதோ அவன் மேலெல்லாம் பட்டுண்டு சரியா வழியில நின்றுண்டு, இந்த மாதிரி இந்த புகை மது இதெல்லாம் சாப்பிடக்கூடியவனுக்கு அவனுக்கு மட்டும் இடைஞ்சல் கிடையாது, அவனால சமுதாயத்துக்கே பெரிய இடைஞ்சல். அதெல்லாம் அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல், அந்த பழக்கம் இல்லாமையே அந்த வாசனை, அந்த புகை இதெல்லாம் தலையெழுத்தேன்னு வீதியில போகக்கூடிய பொல்யூஷனா அனுபவிக்கக்கூடிய குழந்தைகள், பெண்கள், அந்த பழக்கம் இல்லாத புருஷா, இவாளுடைய ஆரோக்கியமும் கெட்டு இவாளுக்கும் அருவருப்பான ஒரு உணர்வு ஏற்பட்டு அதெல்லாம் தவிர்க்க முடியறதா இந்த காலத்துல? வீதியிலேயே கன்றாவியா பண்ணிட்டு போறான். எங்கேயானோ நம்ம ஆத்துல இருந்து கோவிலுக்கு போக முடியறதா? சாமி, ஒரு நாளும் ஆத்துல இருந்து கோவிலுக்கு கூடவா டோர் டு டோர் கார்ல போக முடியும்? வீதியில நடக்காம இருக்க முடியுமா?
நடந்து போறச்சையே கண்ட வாசனை வர்றது, கண்ட புகை வர்றது, கொமட்டுறது. அப்படியே இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்களை சாப்பிடுறது மகா பாவம்னு சொன்னது எதுக்குன்னா, அவன் மட்டும் அனுபவிக்காம சமுதாயத்தையே அவன் சீரழிக்கிறபடினாலே, அந்த தோஷம் இல்லாதவர்களுக்கும் அந்த தோஷம் வந்து ஏறிட்டுக் கொள்கிறபடினாலே அது மகா பாவம்னு சொல்லப்பட்டது. அதனால பிரம்மத்தி தோஷம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லை குடிக்கிறானோன்னு சொன்னதுனால பிரம்மத்தியை விட ஒரு படி மேல இது. அடுத்தது எவன் விரதத்திற்கு பங்கம் பண்ணுகிறானோ, இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் விரதத்தை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுன்னு நம்பாடுவான் பிரம்மராட்சசத்துல சொன்னார். இங்க யார் விரத பங்கம் பண்றான்னா, பெருமாளை சேவிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ற நம்பாடுவான நம்பாம பிரம்மராட்சச அவனுடைய விரதத்தை பங்கம் பண்ணணும், கெடுக்கணும்னு பாக்குறது. இப்ப சொன்ன இந்த 15 பாவங்களை விட நீ என் விரதத்துக்கு தடங்களா இருந்தீனா இது மகா பாவம். ஏற்கனவே என்ன பாவம் பண்ணியோ பிரம்மராட்சசனா இருந்துருக்க, இன்னும் மோசமான நிலைமை உனக்கு ஏற்படும், தயவு பண்ணி அந்த பாவத்தை பண்ணாதேன்னு சொல்லாமல் சொல்லி எச்சரிக்கிறான். இன்னொன்னும், விரதம் இருக்கிற இவன் கூட தன்னுடைய விரதத்தை பங்கம் பண்ணி கொள்ள கூடாது. சுவாமி விரதமே இருக்கல, பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. விரதம் ஆரம்பிச்சுட்டேன், நல்லபடியா முடியுங்க, விரதத்தை முடிச்சுக்கோங்க. விரதத்தை ஆரம்பிச்சுட்டு பங்கம் வச்சுட்டா அது மகா பாபம். அதனால பங்கம் ஏற்படும்படியா பண்றவன், விரதத்தை விட்டுடுறவன், இவாளுடைய பாவம் பிரம்மத்தியை போல, கல்லு குடிக்கிறவனுடைய பாவத்தை போலே பாவம்னு சொல்லி இதனுடைய கொடூரமான தன்மைகளை எல்லாம் கூட சொன்னான். இப்படி இதெல்லாம் பண்ணா என்ன பாவம் வாளுக்கு வருமோ அந்த பாவங்கள் எனக்கு வரட்டும்னா, அதுக்கும் அவன் தெளிகிற மாதிரி தெரியல, சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருந்தான். இப்ப இந்த 16 பாவங்களோட முக்கியமான பாவம்னு சொல்றான் சுவாமி, நன்னா புரிஞ்சுக்கணும். ஆழ்வார்கள் எல்லாம் ஒரே குரல்ல வார்த்தை மாறாம சாதிச்ச விஷயத்தை தெளிவா சொல்றான். முக்கியமான விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, எவன் சர்வ வியாபியாய், அதாவது எங்கும் நிறைந்திருக்கிறவனாக, எல்லா வஸ்துக்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய வாசுதேவன், வாசுதேவ சர்வம் இதி சமஹாத்மா சுதுர்லபகா அப்படின்னு அந்த வாசுதேவ சப்தத்தினுடைய பெருமையை, வசுதைவ குடும்பகம் அப்படின்னு வாசுதேவனுடைய குடும்பமா இந்த லோகம் இருக்கக்கூடியதை, அதாவது வாசுதேவன் அப்படின்னா எல்லாவற்றிலும் வசிப்பவன், உயிர்கள் உயிரில்லாத பொருள்கள் அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் லோகத்துல என்னென்ன வஸ்துக்கள்லாம் உண்டோ அது அத்தனையிலும் வாசம் பண்றவனுக்கு வாசுதேவன் பேரு. சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன். அவனை ஆராதனம் பண்ணாமல் இதர தேவதைகளை எவன் உபாசிக்கிறானோ அவனது பாவம் எனக்கு வந்து சேரட்டும். இது பொதுவான தர்மம். இது அதாவது வேற தேவதைகளை ஆராதனம் பண்றவாளும் கூட அந்த தேவதைகளுக்கே தெய்வமாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆராதனையை பண்ணாமல் கேவலம் அந்த தேவதைகளை மட்டும் ஆராதனை பண்ணினால் அந்த தேவதைகளும் கூட அதை உகக்காது. ஏன்னா நம்மளை எல்லாம் படைச்சு நமக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறவர் பெருமாள் தான். நாமளே அந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கோம், சேவிச்சுட்டு இருக்கோம். பெருமாள் எந்த க்ஷேத்திரத்துல என்ன காரியத்தை பண்ணாலும் சொல்றதுக்கு பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் காத்துட்டு இருக்கான்னு எத்தனையோ புராணங்கள்ல பாக்குறோம். இவாள்லாம் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி சாப விமோசனம் பெற்றா வரவாங்கிண்டான்லாம் பாக்குறோம். அப்படி இவன் ஆராதனம் பண்ணக்கூடிய தேவதைகளே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிறச்ச இவன் பகவானை ஒரு பொருட்டாக எண்ணாமல் பகவானுடைய அருளாலே இருக்கக்கூடிய அந்த சிறு தேவதைகளை தெய்வமாக நினைத்து அந்த தேவதைகளையும் பகவானிடத்திலே அபசாரப்படும்படியா பண்றான் பாருங்க. இது அந்த தேவதைக்கே இவன் வைக்கக்கூடிய வேட்டு. நேத்து புராணத்துல பார்த்தோம், யம தூதர்களை பார்த்து யமன் என்ன சொன்னான், விஷ்ணு தூதால அழிச்சுண்டு வரக்கூடிய அவளுடைய உயிரை எடுக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க உயிர் எடுக்கிறதுக்கு போன சமயத்துல அந்த உயிர் போகக்கூடிய ஜீவன் விஷ்ணு பக்தன், சரணாகத்தன், பாகவதன் தெரிஞ்சுடுத்துனா அவனை வீண்டு சேவிச்சுட்டு 2 பிரதட்சணம் பண்ணிட்டு பேசாம வந்துருங்க, அதுதான் நமக்கு நல்லது. ஆனா நீங்க என்ன பண்ண பாத்தீங்க, அவ பிராணன் எடுத்துட்டு வரதுக்காக பார்த்து விஸ்வக்சேனர் விஷ்ணு தூதால அனுப்பி அவளுக்கு உங்களுக்கும் பெரிய சண்டை வந்து கடைசியில எனக்கே நீங்க உழவைக்கிறதுக்கு பாத்தீங்களே, நீங்க நானு நம்முடைய யமலோகம் நரகம் இதெல்லாம் இல்லாமல் அழித்து விடும்படியா பண்ணினீர்களேன்னு பயந்து போயிட்டான் யமன். அந்த மாதிரி நாங்களே அந்த ஸ்ரீமன் நாராயணனை தபஸ் பண்ணி அவன்கிட்ட வர வாங்கிண்டு அவனை தினம் தியானம் பண்ணிண்டு அவனுக்கு பூஜை பண்ணிண்டு அவன் கொடுக்குற அனுகிரகத்தினாலதான் ஏதோ எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் சக்தியை வச்சுட்டு உங்களை எல்லாம் நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறச்ச அவனை வணங்காம என்ன மட்டும் வணங்கி அவனிடத்துல அபசாரப்பட வச்சுங்களே, என்ன என்னுடைய பதவிக்கே என்னுடைய சக்திக்கே நீங்கள்லாம் உழ வைக்க பார்த்தீங்களேன்னு தேவதாந்திரங்களே இவனிடத்துல கோபம் கொள்ளுமாம்.
அதனால எவன் ஒருத்தன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இவன் வணங்கக்கூடிய அந்த சிறு தெய்வங்களுக்கும் கூட ஆத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் வாசுதேவனை ஆராதனம் பண்ணாமல் அந்த தேவதைகளை மட்டும் உபாசிக்கிறானோ அவனுடைய பாவம் எனக்கு வந்து சேரட்டும். அவன் எந்த தேவதையினோட பக்தனா இருந்தாலும் பகவான் ஆராதனம் பண்ணிட்டு தான் அந்த தேவதையை வணங்கணும். இது பொதுவா எல்லோருக்கும் சொல்லப்பட்ட தர்மம். அதை விட மோசமான ஒரு தர்மம் சொல்றது பாருங்க. இப்ப சொல்லிட்டு வந்த இத்தனை பாவங்கள்லயும் மகா மோசமான பாவம், எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கிறவனும் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறவனும் எல்லோரையும் இயக்குபவனும், அதாவது எல்லோரும் இயங்குறான்னா யாராலே? இவனாலதான் இயங்குறான். 30 முக்கோடி தேவர்கள் என்ன, ஆயிரக்கணக்கான ரிஷிகள் என்ன, பிரம்மாவென்ன, ருத்ரன் என்ன, இவர்கள் எல்லோராலும் ஆராதிக்கப்படுபவனுமான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன், அவனையும் மற்ற தேவதைகளையும் சமமாக பாவிப்பவனுக்கு வரக்கூடிய பாவம் என்னை அடையட்டும். பிரம்மா ருத்ரன் மூலமாக இந்த உலகத்தை எல்லாம் படைத்து எல்லோரையும் படைப்பவனாகவும் காப்பவனாகவும் இயக்குபவனாகவும் இவன் இருக்கிறதுனாலதான் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. இவன் ஒருத்தன் இல்லைன்னா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லும்படியா சர்வத்திற்கும் மூலமாக இருக்கிறானே ஸ்ரீமன் நாராயணன், அவனை இன்னொரு தேவதைக்கு சமமாக நினைக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியதுதான் இருக்கிறதுலயே மகா பாவம். நான் மட்டும் விரதத்தை முடிச்சுட்டு உனக்கு நாளைக்கு காத்தால் ஆகாரமா ஆலேன்னா பகவானுக்கு சமானமா வேற தெய்வத்தை சமமா நினைச்சதான மகா பாவம் என்ன வந்து சேரட்டும்னு சொன்னான். இதுல இருந்து புரிந்து கொள்ள வேணும் இது எப்பேற்பட்ட பாவம் அப்படின்னு. சுவாமி, அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்ற வார்த்தையை நாம நிறைய பயன்படுத்துறோம். அபச்சாரம்னா என்ன? அபராதம் அப்படின்னா குற்றம், அபச்சாரம் அப்படின்னா பெருங்குற்றம். அப்போ அபராதத்தை விட அபச்சாரம் பெருசு, குற்றத்தை விட பெருங்குற்றம் பெருசு. முக்கியமான குற்றங்கள் அப்படின்னு சொல்றச்ச நம்முடைய ஆச்சாரியர்களான சுவாமி பகவத் பாஷ்யகாரர் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, ஆழ்வார்கள் என்ன, இவெல்லாம் நமக்கு எது முக்கியமான அபச்சாரங்கள் பெருங்குற்றங்கள் அப்படின்னு சொல்றச்ச முதல்ல சொல்லக்கூடியது பகவத் அபச்சாரம். பகவத் அபச்சாரம் அப்படின்னா பகவானிடத்திலே படக்கூடிய அபச்சாரம், பகவானிடத்திலே பண்ணக்கூடிய பெரிய குற்றம். அது என்னன்னா பெருமாளுக்கு வந்து ருச்சி இல்லாம தலையை பண்ணி சமர்ப்பிக்கிறது, வாசனை இல்லாத புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் அபச்சாரம் கிடையாது. இதெல்லாம் எத்தனை குறை இருந்தாலும் மனசுல அன்பு மட்டும் இருந்துடுத்தோ, ஆசை மட்டும் இருந்துடுத்தோம்னா பெருமாள் எல்லாத்தையும் ஏத்துப்பான். திருமழிசை பிரான் சாதிக்கிறார், நான் செய்த குற்றம் நற்றமாகவே கொல் ஞாலநாதனே. ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் உன்னை திருவாராதனம் பண்றச்ச, ஆனா நல்ல மனசோட உன் மேல ஆசையில பண்ணணும்னு தாண்டாப்பா பண்ணினேன், என்னையும் மீறி தப்பு நடந்திருக்கோம், அத மன்னிச்சு விடுறாப்பான்னு ஆசையா கேட்கிறார் திருமழிசை பிரான். அதனால பண்ணக்கூடிய காரியங்கள், சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் பாசுரம், பண்ணக்கூடிய கிரமம், பண்ற தலிகை, சமர்ப்பிக்கிற வஸ்து, செலவு பண்ற பணம், இதுல எல்லாம் குறை இருந்தா பெருமாள் வந்து மன்னிச்சுடுவான் சுவாமி. அதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம எத்தனை ஆசையோட பண்றோம்னு நம்முடைய பக்தியை தான் பெருமாள் பார்க்கிறான். அப்போ எது பெருமாள் இடத்துல நாம படக்கூடிய அவசாரம் அப்படின்னா, மற்ற தேவரோட எண்ணி இருந்தீர் ஒக்க அடியேனை, அதாவது பெருமாளோடு சமானமாக மற்ற தேவதைகளை நினைக்கிறதுன்றது பகவத் அபச்சாரம், பகவான் இடத்துல பண்ணக்கூடிய அபச்சாரம். அது என்ன பெருசா ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லா தெய்வத்துக்கும் சக்தி உண்டு, எல்லாம் தெய்வம் தானே. எல்லா தெய்வத்தையும் தான் லோகத்துல எல்லோரும் வணங்குறா, எல்லா தெய்வமும் தான் கேட்டதை கொடுக்கறது. அது என்ன பெருமாள் மட்டும் வசதி? எல்லாம் ஒண்ணுதான், பெருமாளோட எல்லாம் சமந்தான், வித்தியாசம் பார்க்க கூடாது, பேதம் பார்க்க கூடாதுன்னு எல்லோருக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனோடு கூட அவனை விட குறைவா இருக்கக்கூடிய, அவனுடைய அனுகிரகத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அவன் படைக்கலைன்னா இந்த தேவதைகள்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லும்படியான தேவதைகளை அவனோடு சமானமாக சொல்றதுன்றது அவனிடத்துல பண்ணக்கூடியதான பெரிய குற்றம். இப்படி பகவானோடு மற்ற தேவதைகளை சமானமாக நினைக்கிறதுனால பகவானுக்கு ஏற்படுற கோபத்தை விட அந்த தேவதைகளுக்கு ஏற்படக்கூடிய பயமும் நடுக்கமும், அதாவது பெருமாளிடத்திலே ஏற்படக்கூடிய பயமும் நடுக்கமும் ஜாஸ்தி. எவன் ஒருத்தன் இந்த தேவதைகளை பெருமாளுக்கு சமானமா சொல்றானோ அவனிடத்துல இந்த தேவதைகளுக்கு ஏற்படக்கூடிய கோபமும் ஜாஸ்தி. நான் ஏதோ பெருமாள் கொடுத்த கொஞ்சம் அனுகிரகத்தை வச்சுட்டு என் பொழப்ப ஓட்டின்னு இருக்கேன், என் பொழப்புக்கே இவன் உழ வச்சிடுவான் போல் இருக்குது, பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாக்குறானே அப்படின்னு அந்த தேவதை பயப்படுமா. ஆகையினாலே பகவானோடு கூட சமானமாக வேறு தெய்வத்தை நினைப்பதுன்னு சொல்லக்கூடியது பகவத் அபச்சாரம், பகவானிடத்துல பண்ணக்கூடிய அபச்சாரம். அடுத்தது பாகவத அபச்சாரம்னு ஒண்ணு. அப்படின்னா பாகவதர்களுடைய மனசு புண்படும்படியா நடந்துக்கிறது, பாகவதர்களுக்கு கோபம் வரும்படியா நடந்துக்கிறதெல்லாம் செகண்டரி.
எது பிரைமரி, எது முக்கியம்னா பாகவதால சாதாரண மனுஷாலோட சமானமா நினைக்கிறது பாகவத அபச்சாரம். எப்படி பகவானையும் மற்ற தேவத்தையும் சமானமா நினைக்கிறது பகவத் அபச்சாரமோ, அந்த மாதிரி பாகவதால என்ன பெருசா பாகவதா ஸ்ரீ வைஷ்ணவா பிரபன்னான்னு பெருசா சொல்றா சுவாமி, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. நம்மளாட்டம் சாதாரண மனுஷா தானே அவாலும். நம்மளாட்டம் பசிக்கிறது, நம்மளாட்டம் சாப்பிடுறா, நம்மளாட்டம் தூங்குறா, நம்மளாட்டம் ஒரு நாள் தீர்த்தம் ஆடலன்னா அவ உடம்பு தான் நாரி போறது, நம்மளாட்டம் தான் காசுக்கும் பணத்துக்கும் அலையிறா, கஷ்டப்படுறா பாவம், நம்மளாட்டம் தான் உடம்பு வர்றது, டாக்டர் கிட்ட போற. அதுல என்ன அவளை ஸ்பெஷல்லா சொல்றது அப்படின்னா, சுவாமி சரீரம் உடம்புன்னு சொல்லக்கூடியது நாம பண்ண பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்காக அவாவா பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடியதான ஒரு கூடு, அவ்வளவுதான் அது. அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாமெல்லாம் பெருமாள் கண்ணன் இல்லை ராமன் இல்லை, விலட்சணமான ஸ்ரீவைகுண்ட திருமேனியோட நடமாடுறதுக்கு. நாமெல்லாம் சாதாரணமா பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக ஒரு தாயினுடைய வயிற்றிலே தோன்றிய சாதாரண அல்ப மனுஷாதான். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்குத்தான் மதிப்பு. இப்போ இந்திரன் பிரம்மா ருத்ரன் முதலான தேவதைகள்லாம் இருக்காளே, அவெல்லாம் சக்தியிலையும் கேட்டகரியிலையும் நம்மளை விட அவெல்லாம் வசந்தவாதான். ஆனா அவளை விட நாம தான் ஏற்றம் மிக்கவா. எப்படின்னா, இந்த உடம்புல இருந்து ஆத்மா பெரியரச்ச நாம சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிக்கு வைகுண்டத்துக்கு போறோம். அவெல்லாம் பிரளயம் வர வரைக்கும் சம்சாரிகளாவே இருந்துட்டு அவ காரியத்தை பண்ண போறவா. அதனால மோட்சத்தை அடையக்கூடிய அந்த யோக்கியத்தை யாருக்கு இருக்கோ அவ தான் வசந்தவா. அப்படி மோட்சம் போகக்கூடிய தகுதியோடு நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய, என்னைக்கு வைகுண்டம் போவேன்னு நாள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பிரபன்னர்களை கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கேவலம் உடல் இன்பங்களை நிலையானதாக நினைத்துக் கொண்டு வாழக்கூடிய அஞ்ஞானிகளான சாமானிய மனிதர்களோட சமமானமாக நினைப்பது, அது பாகவதர்களிடத்திலே பண்ணக்கூடியதான அபச்சாரம், பாவம். பகவத் அபச்சாரப்பட்டா பெருமாள் மட்டும் தாங்கிக்க மாட்டான். பாகவத அபச்சாரப்பட்டா பெருமாள் என்ன அந்த பாகவதன் என்ன ரெண்டு பேருடையதான ஒரு நிகிரகத்தையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதாவது என்னுடைய பக்தனை இந்த மாதிரி மட்டமா நினைச்சுட்டேன்னு பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளானோம். நம்மளை இந்த மாதிரி நடத்திவிட்டாரே அப்படின்னு அந்த பாகவதன் வருத்தப்பட்டா அவனுடைய வருத்தமே பகவானுடைய நிகிரகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆகையினாலே பாகவதர்களை சாமான்யமான மனுஷாலா மற்றவாளோட சமானமா நினைக்கிறதுன்றது பாவம். அசஹ்யாபச்சாரம் அப்படின்னு பொறுக்க முடியாத அபச்சாரங்கள்னு சிலதெல்லாம் உண்டு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, பெருமாளுடைய விக்கிரகம் எதனாலே பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அந்த புத்தியை பண்றது. உதாரணமா, இப்ப ஒரு செப்புனால பண்ணப்பட்ட காப்பர்னால பண்ணப்பட்ட விக்கிரகம், அதுல பெருமாள் எழுதிருக்காரு அப்படின்னா அவர் பெருமாளாதான் பார்க்கணுமே ஒழிய காப்பர்னு சொல்லக்கூடிய மெட்டலுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அந்த விக்கிரகத்துல நாம கண்டுபிடிக்க கூடாது. அதே மாதிரி கருங்கல் விக்கிரகம்னா கல்லா நினைக்க கூடாது. அந்த கருங்கல் விக்கிரகத்துல பெருமாள் இருக்காருன்னு நினைக்கிறது கூட பாவம். சாட்சாத் பெருமாளே வந்திருக்கார். சுவாமி நமக்கு உடம்பு ரத்தம் மாம்சம் பிண்டம் இதனால பண்ணப்பட்டது, பெருமாளுடைய திருமேனி கருங்கல்னால பண்ணப்பட்டதுன்னு பண்ணப்பட்ட மெட்டீரியல் வேறவா இருக்கலாமே ஒழிய, இப்ப நம்மளையெல்லாம் பார்த்தா இவர் என் அம்மா, இவர் என் அப்பா, இவர் என் ஆத்துக்காரர் அப்படின்னு தானே நினைக்கிறோம் நாம. அதை விட்டுட்டு இது மாதிரி எலும்பு கூடு மேல தோல் போத்தின்னு இருக்காரு இவர் நினைக்கிறது இல்லையே. அந்த மாதிரி எந்த உலோகத்தினால பெருமாளை பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த புத்திய பெருமாள் இடத்துல பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பேருன்னா அசஹ்யாபச்சாரம், பொறுக்க முடியாத அபச்சாரம். எதுன்னா எம்பெருமான் மூர்த்திகளிடத்தில் திரவிய நிரூபணம் பண்ணுதல். அதாவது காப்பர்ல பண்ணப்பட்ட விக்கிரகம்னா கேவலம் காப்பருக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் உண்டோ அதுதான் இந்த விக்கிரகத்துக்கும், கருங்கல் விக்கிரகம்னா கருங்கல்லோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த விக்கிரகத்துக்கும் அப்படின்னு அல்பமா நினைக்கிறதுன்றது பொறுக்க முடியாத அபச்சாரம். அதே மாதிரி பாகவதர்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிதல். அதாவது அங்கஹீனங்கள், இவருக்கு கண் இல்ல, அவருக்கு கை இல்ல, அவருக்கு கால் இல்ல, இவரால பேச வராது அப்படின்னு அவளுடைய அங்கஹீனங்களை சொல்லி அவளை மட்டம் தட்டி மனசு நோகும்படியா பண்றது. அவ அழகா இல்ல, அவ நிறமா இல்ல அப்படின்னு சொல்லி அவளுடைய உருவ கேலி பண்றது. அல்லது அவ பேசுறது சரியா இல்ல, அவளுக்கு ஞானம் பத்தல, அவளுக்கு அது வரல இது வரலன்னு சொல்லி அவளுடைய திறமையை மட்டமா சொல்றது. அவளுடைய வசதியை வைத்து அவளை இட போடுறது. இவ நன்னா இருக்கப்பட்டவா, பெருமாளுக்கு நிறைய பண்ணுவா, இவாள்லாம் ஒண்ணுமே இல்ல, எதுவும் பண்றதுக்கு முடியாதவான்னு அவள் இரண்டாம் பட்சமா நடத்துறது, வசதியை வச்சு இட போடுறது. அதே மாதிரி பகவானுடைய அடியவர்களை ஜாதியை சொல்லி மட்டம் தட்டுறது. ஜாதி அனுஷ்டானம்ன்றது எல்லோருக்கும் உண்டோ, அதை கடைபிடிக்கணும், ஆனால் மட்டம் தட்டக்கூடாது. நீ இந்த ஜாதி அதனால நீ மட்டும் நம்ம மனசு கஷ்டப்படும்படியா பேசுறது. அந்த மாதிரி ஸ்திரீ புருஷ பேதத்தினால ஒருத்தரை மட்டும் தட்டுறது. இந்த மாதிரி எந்த விதத்திலுமேயே பாகவதால் இடத்துல அபச்சாரப்படக்கூடாது. இதெல்லாம் பொறுக்க முடியாத அபச்சாரங்கள் அப்படின்னு நிறைய அபச்சாரங்கள் சொல்லிட்டு போறா.
இதுல பிரதானமா இருக்கக்கூடியது பகவத் அபச்சாரம்னு சொல்லக்கூடியதான அபச்சாரம். அத பண்றவனுக்கு என்ன பாவமோ அந்த பாவம் எனக்கு வரட்டும்னு ஒரு ஆக்ரோஷத்தோடைய கூட சொன்னான். அப்பதான் இந்த பிரம்மராட்சசம் பார்த்தான், இவன் ஏதோ சாதாரணமா வயிற்று பொழப்புக்காக பாட்டு பாடி பொழப்பு நடத்துற காட்டுவாசின்னு நினைச்சுட்டு இவனை முழுங்கிடலான்னு நாம மிரட்டினா, இவன் என்ன சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் அப்படி கிரகிச்சு அதனுடைய சாரமான பாவங்களை எல்லாம் இதை விட இது மோசம் இதை விட இது மோசம்னு சரியா கிரமத்துல சொல்லிட்டு போறானே. எல்லாத்துக்கும் மேல தர்மம்னு சொல்லக்கூடியது சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ரெண்டு விதமா இருக்கும். சாமானிய தர்மம்னு சொல்லக்கூடியது குளிக்காம சாப்பிடாதே, நெத்திக்கிட்டுக்காம சாப்பிடாதே, பெருமாள் சேவிக்காம சாப்பிடாதே, பொய் பேசாதே, மற்றவாளுக்கு முடிஞ்ச மட்டும் உதவி பண்ணு, இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். உலகத்துல எல்லாரும் சொல்லக்கூடியது, எல்லாரும் முடிஞ்ச அளவு கடைபிடிக்கக்கூடியது. விசேஷ தர்மம்னு சொல்லக்கூடியது பக்தி பண்ணு, பிரபத்தி பண்ணு, அத்த பண்ணு, இத்த பண்ணுன்னு விசேஷமாக சொல்லப்பட்ட தர்மங்கள். குறிப்பா பகவானை தவிர வேற யாரையும் சேவிக்காத, பாகவதாலுக்கு உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் விசேஷமான தர்மங்கள். அப்படி விசேஷ தர்மமா இருக்கக்கூடியதுலயே எல்லோருக்கும் கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடியதும் கை வரக்கூடியதுமான தர்மம் அப்படின்னா பரதேவதா பாரமார்த்திய ஞானம். அதாவது பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் தான், அவனை தவிர வேறு யாரும் பரம்பொருள் கிடையாது, அதனால என் கழுத்தரத்தாலும் என் பகவானை தவிர யாரையும் சேவிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிஷ்டை ஒருத்தனுக்கு வரணும்னா அவ்வளவு சுலபமா வந்துடாது. ஆனால் அது வந்தால்தான் பெருமாள் நம்மளை அங்கீகரிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றபடினாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஒரு பிரபன்னனுக்கு பிரதானமானதாக சொல்லப்பட்டது. அந்த பாவம் வரட்டும்னு இருக்கிறதுலயே கடைசியா கொண்டு போய் சரியா சொல்றானே, அதனால இவன் சாதாரணமான ஒரு தாழ்ந்த குலத்தவன் அல்ல, இவன் மகா ஞானி மகா பாகவதன், இவன் நிச்சயம் வருவான், இவன் பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மரக்ஷஸ், நீ இத்தனை தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை நம்பாம இருக்க மாட்டேன், அப்பா நீ போயிட்டு வா, நான் காத்துட்டு இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சசன் பேசாம நின்றுட்டு இருந்தாங்க. இந்த நம்பாடுவான் அவனிடத்துல இருந்து புறப்பட்டு போனான். ராத்திரி எல்லாம் தூங்காம ஜாக்கிர விரதத்தை அனுஷ்டிச்சு நம்பி சன்னதி முன்னாடி நின்றுட்டு நம்பிய கைசிக விருத்தாந்தம் கைசிக பண்ணு சொல்லக்கூடிய கைசிக ராகத்தினாலே பாடல்களை இசைத்து பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தான். பிம்மால ஆச்சு, சூரியோதயத்துக்கு முன்னால கிரமேண தீர்த்தமாடினான். நம்பியாத்துல தீர்த்தமாடிட்டு பெருமாளை சேவிக்கிறதுன்னு வாசல்ல இருந்து கீர்த்தனைகளை எல்லாம் பாடினான். ஒரு நிமிஷம் கண்ணுல அப்படி ஜலத்தை விட்டுண்டு உருக்கமா பெருமாளை பிரார்த்திச்சுட்டான். அப்பா, நான் உன்னுடைய பக்தன், சத்தியம் தவறாதவன். ஒரு பிரம்மராட்சசன் நேற்று ராத்திரி என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி கேட்டான், நான் விரதத்தை முடிச்சுண்டு உனக்கு உணவாரேன்னு சொல்லியிருக்கேன், அந்த சத்தியத்தை நான் காப்பாத்தியானோ, அதனால இன்னைக்கு எனக்கு மரணம் ஏற்பட போகிறது நிச்சயம், அதனால உன்னை நான் பார்க்காமையே போயிடுவேனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்ன்றபடினால கோவிலுள்ள அனுமதிக்கிறது இல்லை இப்போ அந்த காலத்துல இவரை. இருந்தாலும் பெருமாளுடைய கோபுரத்தை சேவிக்கிறச்சையே பெருமாளா தான் சேவிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றபடினால ராஜகோபுரத்துக்கு முன்னால நின்று பாடிட்டு இருப்பார். அந்த கோபுரத்தை பார்த்தா அவர் தான் பெருமாள்னு பாடிட்டு இருப்பார். ஆனா எல்லாம் உள்ள போய் பெருமாளை சேவிக்கிறாளே, நமக்கு சேவிக்க முடியலையே, நாம என்னைக்கு பெருமாளை சேவிக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் பெருமாள் சேவை கிடைக்கும்னு நினைச்சோம், கடைசியில நாம சாகக்கூடிய நாளை வந்துடுத்து பெருமாள் சேவை கிடைக்கலையேன்னு ஒரு நிமிஷம் ஏங்கினார். இவருடைய ஏக்கம் நம்பியனுடைய காதுல விழுந்தது. இவருடைய கண்ணீர் நம்பியனுடைய திருவடிகள்ல பட்டு அவர் அப்படியே உசுப்பி எழுப்பித்து ஒரு க்ஷணம் கருடனை பார்த்தார். கருடன் அப்படி லேசா விலகினார், கொடிமரம் லேசா விலகித்து, சாஸ்திரத்தையும் மீறாமல் அந்த பக்தனுடைய மனதையும் புண்படுத்தாமல் அந்த பக்தனுக்கு தன்னுடைய சேவையை சாதித்தான் நம்பி எம்பெருமான். பெருமாள் உள்ள கர்ப்பகிரகத்திலே இருந்துட்டு இருக்கார். ஆச்சரியமா இந்த வாசல்ல இருக்கக்கூடியதான இவா ரெண்டு பேரும் விலகினா விட்டு இந்த பெருமாளுடைய சேவை நம்பாடுவானுக்கு கிடைத்தது. இதுல ஒரு விஷயம் நன்னா அனுபவிச்சு புரிஞ்சுக்கணும். பெருமாள் அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினோன்னு மனசுல வச்சுட்டான், சங்கல்பம் பண்ணிட்டானா அதை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி துஷ்டன் ஒருத்தனை பெருமாள் நிகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா எந்த தேவதையாலையும் அவனை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் பெருமாளை சர்வசக்தன்னு சொல்றது. இப்படி நம்பியனுடைய சேவை பூர்ணமா கிடைச்சுடுத்து. வாழ்நாள்ல இதுக்கு மேல எனக்கு என்ன பாக்கியம் வேணும், உள்ள உன்னை சேவிக்க முடியாத குலத்திலே பிறந்தேன் அப்படின்னு அவஸ்தப்பட்டு இருந்த எனக்கு எத்தனை நாள் மனம் புழுங்கி அழுதிருப்பேன். எல்லாம் பெருமாளை சேவிக்கிறான், நமக்கு பெருமாளை சேவிக்க கொடுத்து வைக்கலையே, நாம அந்த வர்ணத்துல பிறக்கலையேன்னு எத்தனை ஏங்கி இருப்பேன். அந்த ஏக்கமெல்லாம் தீரும்படியா சாஸ்திரத்தையும் மீறாமல் இந்த பக்தனுக்கு உன்னுடைய சேவையையும் கொடுத்தாயேன்னு கண்ணுல ஜலத்தை விட்டுண்டு பெருமாள் தாயார் சேவிச்சு கடைசியா பாடிட்டு
கோவில்ல இருந்து வந்த அடியவர் அவருக்கு பெருமாளுடைய தீர்த்த பிரசாதத்தை கொடுக்க, திருத்துழாயை கொடுக்க, அதை வாங்கி அங்கேயே விரதத்தை முடிச்சுட்டு, ஏன்னா இவர் ஆத்துக்கு போய் அவர் வழக்கப்படி பெருமாள் திருவாராதனம் பண்ணி அவர் சாப்பிடணும். ஆனா போகக்கூடிய வழியில அந்த ராட்சசனுக்கு சாதனமாகணுமோ இல்லையோ, இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒருத்தனை சாப்பிடணும்னு கூட்டுட்டு தனக்கு ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரின்னு பாகம் பண்றது பாவம்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. அதனால நான் போய் திரும்பி வரச்ச உனக்கு சாதம் போடுறேன், உனக்கு ஆகாரமா ஆறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு இவர் ஆத்துக்கு போய் நன்னா சாதம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரதுன்றது அவனை பட்னியோட காக்க வைக்கிறது ஒன்னும் அந்த வஞ்சனையை பண்ணக்கூடாது. நாம விரதம் முடிக்கணும்னு இருக்கே தவிர நன்னா மூச்சு முட்டை சாப்பிட்டு தான் விரதம் முடிக்கணும்னு இல்ல. ஜலபாரணைன்னு தீர்த்தத்தை சாப்பிட்டு கூட விரதம் முடிக்கலாம். ஆனா பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும், பாரணை பண்ணணும்னு தான் இருக்கே ஒழிய நன்னா கழுத்து வரைக்கும் சாப்பிடணும்னு ஒண்ணும் இல்ல. பெருமாள் தீர்த்தம் பிராப்தமாயிருக்கு, திருத்துழா பிராப்தமாயிருக்கு, அத்த சாட்டா போறோம், விரதம் முடிஞ்செடுத்து விரத பங்கம் ஏற்படல அப்படின்னு விரத பங்கம் பண்ணின பாவத்தையும் இவர் பண்ணல. அவனுக்கு ஒரு மாதிரி தனக்கு ஒரு மாதிரின்னு சொல்லி அவனை அலக்கழிச்சுட்டு இவர் நன்னா சாப்பிட்டு அவனுக்கு ஆகாரமாற இன்னும் இல்ல, வெறும் தீர்த்தத்தோட போய் அவனுக்கு ஆகாரமா போயிட்டு இருக்கார். இந்த ஜாக்கர விரதம்னு சொல்லக்கூடிய தூங்காம இருக்கக்கூடிய விரதத்தையும் இவர் கைவிடல, சாஸ்திரத்தையும் இவர் மீறல, வாசல்ல தான் நின்று இருக்கார். கடைசியா நாம உயிர் போறது இதுமேல் யார் என்ன பண்ண போறான், நம்மள நாமளே பெருமாள் போறோம், ஒரு முறை உள்ள போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம்னு அதிகாரத்தை மீறி உள்ளயும் போல இவர் இப்படி பல தர்மங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பரம பாகவதனாக இருந்தார். அதனாலதான் பூமி பிராட்டியின் இடத்துல பெருமாள் சொல்றச்ச நம் பாடுவான் அப்படின்னு, என்னுடைய பக்தன் அப்படின்னு எந்த ஆழ்வாரை நம்மாழ்வார், எந்த பெருமாளை நம்பெருமாள் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி பெருமாளுடைய மனதிலே இடம் பிடித்த நம் பாடுவான்னு சொல்லக்கூடிய பரம பாகவதோத்தமர் இந்த நம்பாடுவான். இப்படி பெருமாளுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப அந்த காட்டு வழியே அந்த ராட்சசன் இருக்கக்கூடிய இடத்தை தேடிண்டு எங்க அந்த ராட்சசன் இருக்கான் அவனுக்கு ஆகாரமானோன்னு நம்பாடுவான் வந்துட்டு இருக்கார். வரச்ச திருக்குறுங்குடி நம்பி இவருடைய பெருமையை லோகத்துக்கு தெரியப்படுத்த வேணும். ரெண்டாவது நேர்ல திருக்குறுங்குடி நம்பி இந்த நம்பாடுவானுக்கு சேவை கொடுக்கணும். நம்பாடுவானும் திருக்குறுங்குடி நம்பியும் ஒருத்தர் நேர்ல சந்தித்து பேசிக்கொள்ள வேணும் என்பதற்காக பாகவத சமாகமம், அதாவது பக்தர்களோட கலப்பது. எப்படி திருக்கோவலூர் பெருமாள் முதலாழ்வார்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு தேடி அவளோடு கூட தன்னுடைய சம்பந்தத்தை வைத்துக் கொண்டானோ, அவளோட பேசணும், அவளோட சேரணும்னு ஆசைப்பட்டானோ, அந்த மாதிரி நம்பாடுவான தேடி திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமான் வரார். ஒரு கிழ வயசான பிராமணரா இந்த நம்பாடுவான் முன்னால நின்று, அப்பா நீ யாரு, எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன்னு கேட்கிறார். சுவாமி இந்த மாதிரி நேத்து நான் பெருமாள் சேவிக்க போறச்ச ஒரு பிரம்மராட்சசம் நீதான் எனக்கு இன்னைக்கு ஆகாரம் அப்படின்னு கேட்டான். நான் விரதத்தை முடிச்சுட்டு திரும்ப வரேன்னு சொல்றேன், விரதத்தை முடிச்சா எடுத்து அவனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும், அதுக்காக போயிட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னு இந்த நம்பாடுவான் பணிவா சொல்றார். அப்போ பெருமாள் அந்த வயசான பிராமண ரூபத்துல இருக்கக்கூடிய பெருமாள் சொல்றார், யாரானும் வலிய போய் செத்து போவாளா, அவன் ஒரு ராட்சசன், போற வரவாலாம் புடிச்சு சாப்பிடுறது அவனுடைய பாவம், அவனுடைய கர்மா. அது நீ வலிய போய் அவனுக்கு ஆகாரமானவன்னு சொல்றியே, அப்படிலாம் ஒன்னும் போக வேண்டாம், நீ வாழணும், நீ நன்னா இருக்கணும், உங்க ஆத்து மனுஷாலாம் உன்னை எதிர்பார்ப்பா, நீ எதுக்கு போய் அவனுக்கு கொடுத்த வாக்குக்காக எல்லாம் போய் அவனுக்கு ஆகாரம் ஆயிண்டு நீ பாட்டுக்கு பேசாம புறப்பட்டு பாப்பா, ரொம்ப நல்லவனா இருக்க, இவ்வளவு அப்பாவியா இவ்வளவு சாதுவாலாம் இருக்காதே, போ வேலையை போய் பாரு அப்படின்னாரு. அதுக்கு நம்பாடுவான் சொல்றான், சுவாமி அப்படி இல்ல, நான் ஒரு விஷ்ணு பக்தனா இருந்து கொடுத்த வாக்க மீறக்கூடாது, சத்தியத்தை மீறக்கூடாது, அவனுக்கு ஒரு தானம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன்னு சொல்லி அவனை ஏமாத்தக்கூடாதுன்னு நானே சொன்னேன். என்னுடைய சரீரத்தை அவனுக்கு ஆகாரமா கொடுக்கறேன்னு சரீர தானம் பண்ணிட்டேன், அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டோ இப்ப அதை பண்ணாம போனேனானா அது மகா பாவம், எனக்கு அப்பேற்பட்ட பாவியா இருக்க நான் விரும்பல. அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க சுவாமி, என் நல்லதுக்கு நீங்க சொல்றீங்க, என் மேல இருக்கக்கூடிய இரக்கத்தினாலே சொல்றீங்கன்னு புரியுறது, அதுக்காக நன்றியை உங்களை சேவிச்சுக்கிறேன், அபச்சாரப்படுறேன்னு நினைக்காதுங்க, தயவு பண்ணி வழிவிடுங்க நான் போனோம்னா. கடைசியா ஒரு முறை சொல்றேன்பா, இவன் வரவாளண்டெல்லாம் எத்தையானும் பேசி போற வரவாளெல்லாம் பிடிச்சு சாப்பிடுறதே இவனுக்கு வேலை, ரொம்ப மோசமான ராட்சசன் அவன், நானே அவன் கண்ணில் படாம பல நாள் சுத்தின்னு இருக்கேன், நம்மளை காப்பாத்திக்கிறது ஒரு தப்பும் இல்ல, ஆபத்துல ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்து நம்மளை காப்பாத்திக்கிறதுன்னு சொல்லக்கூடியது பிராணதாரணம், உயிர் தரிப்பதற்காக ஏதோ ஒரு ஆபத்து காலத்திலே பண்ணக்கூடிய சத்தியமெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பிராண ஆபத்து ஏற்படுகிற சமயம், அதாவது உயிருக்கே ஒரு ஆபத்து வருதுன்னா அப்ப கொடுத்த வாக்கம் மீறலாம், பொய் சொல்லலாம், தப்பில்லை. அதே மாதிரி ஒரு பொண்ணை எப்பேற்பட்டாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கன்னிகாதானம்னு சொல்லக்கூடிய விவாக சந்தர்ப்பத்திலே ஏதாவது வாக்கு தவறினாலோ பொய் சொன்னாலோ தப்பில்லை, அதெல்லாம் பாவமாகாதுப்பா. உயிர் போற சமயத்துல கன்னிகாதானம் பண்ற சமயத்துல பண்ணக்கூடியதான வரம்பு மீறல்கள்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால சாஸ்திரமும் அந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால நீ உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ சொன்ன, உன்னை நம்பி உங்க ஆத்துல மனுஷாலாம் இருக்கா, அவளுக்காக நீ இருக்கணும்,
அவளை நீ நற்கதியா விட்டுட்டு போறையே, நட்டாத்துல நிர்கதியா விட்டுட்டு போறையே, அவளை ரட்சிக்கிறதுக்காக சத்தியத்தை மீறது ஒண்ணும் தப்பு இல்ல, சாஸ்திரமா அனுமதிக்கிறது, இப்படி பண்ணாதேன்னர். இல்ல சுவாமி, எந்த பகவான் அவளெல்லாம் படைச்சு ரட்சிச்சுட்டு இருந்தானோ அந்த பகவானே இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தவன் இனிமேலும் பண்ணுவான். இத்தனை நாள் என் மூலமா பண்ணிட்டு இருந்தான், இனிமேல் யார் மூலமானா பண்ண போறான். ஆக எல்லோரையும் ரட்சிக்கிறது பகவானே ஒழிய நான் இல்லை. எல்லோரும் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறபடினால நான் ஏன் அதை பத்தி வருத்தப்படணும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரி இத்தனை விசுவாசமா இருக்கானேன்னு சொல்லி இவனுடைய பக்தியை லோகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமாள் இப்படி வந்தார். அதுவும் இல்லாமல் பிரம்மராட்சசனிடத்துல வாதம் பண்ணி சொன்ன மாதிரியே போயிட்டு இருக்கான். இதுல இருந்தே நம்பாடுவானுடைய பெருமை, அவனுடைய சத்தியம் தவறாமல் இருக்கக்கூடிய தர்மம் அனுஷ்டானம் லோகத்துக்கு தெரிஞ்செடுத்து, நடுவுல பெருமாள் சொல்லியும் கூட கேட்காம கொடுத்த வாக்கம் ஈரமாட்டேன்னு சொல்றானே, எத்தனை ஸ்தித பிரதிஜன், எடுத்துட்ட காரியத்துல எத்தனை உறுதியா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவன் பெருமையை இன்னும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக பெருமாள் வந்தார். இப்பேற்பட்ட தர்மம் தவறாமல் சத்தியம் தவறாமல் இருக்கக்கூடிய நல்ல பக்தனிடத்துல அல்லவா நாம பேசணும். இப்ப நாமெல்லாம் பெருமாள் இடத்துல பேச ஆசைப்படுவோம், ஆனா இந்த மாதிரி இருக்கிறவாளோட பெருமாளே பேசணும்னு ஆசைப்படுறான். பக்தோபமர்த்த சகன்னு சுவாமி தேசிகன் தெரிவித்தது போல முதலாழ்வார்களை தேடி வந்து சேர்த்து அணைத்துக் கொண்டு அவளோட பேசணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் தானே அவளுக்குள்ள வந்து நெருக்கினான் நெருக்குண்டான். அந்த மாதிரி நம்பாடுவான் இடத்துல வந்து அவனை பார்த்து அவனோட கலந்து பேசணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் வந்து பேசினார். அப்பவும் அவன் சத்தியம் தவறாம இருந்ததை பார்த்துட்டு அத்தனை சந்தோஷம் பெருமாளுக்கு. ஒரு நிமிஷம் பெருமாள் அத்தனை சந்தோஷத்தோட கூட தன்னுடைய நிஜமான சேவையை, அதாவது கோவில்ல எப்படி ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட திருக்குறங்குடி நம்பியா பெருமாள் நின்று இருக்கானோ, எந்த பெருமாளுடைய திருமேனியை வாழ்நாள் முழுக்க சேவிக்காமல் கடைசியா ஒரு முறை ஒரு க்ஷணம் சேவிச்சுட்டு வந்தாரோ நம்பாடுவான், அந்த சேவையோடு கூட பெருமாள் வந்து பிராட்டிமார்கள் சகிதமா நம்பாடுவானுக்கு சேவை கொடுக்கிறான். நம்பாடுவான் வந்தவன் பெருமாள்னு தெரிஞ்சுட்டு விழுந்து விழுந்து சேவிக்கிறார். சேவிச்சுட்டு சரிப்பா நான் கிளம்புறேன்னு பெருமாள் புறப்பட்டு போயிட்டார். இதையெல்லாம் தூரக்க இருந்து அந்த பிரம்மராட்சசம் பார்த்துட்டு இருக்கான். சரி இதுக்கு மேல நம்பாடுவான் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருந்துட்டு இருக்கான். அவன் இடத்துல போய், ஹே பிரம்மராட்சசே நீ எங்க இருக்கேன்னு நம்பாடுவான் தேடுறார். அவன் வந்து நின்னான். நான் சொன்னபடியே வந்துட்டேன், நான் என்னமோ பொய் சொல்றேன், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தப்பிக்கலான்னு பாக்குறேன், வாக்கு தவறிடுவேன், சத்தியம் தவறிடுவேன் எல்லாம் சொன்னையே, சொன்னபடி வந்துட்டேன் பாத்தியா. விஷ்ணு பக்தால பாகவதால ஸ்ரீவைஷ்ணவால என்னைக்குமே அந்த மாதிரி நினைக்காது. அவெல்லாம் பகவானுடைய அடியவர்கள், பகவானுக்கு சத்தியம் தவறினா பிடிக்காது, அதனால அவள் அதெல்லாம் பண்ண மாட்டா. நானும் பகவானுடைய அடியவன் தான், வா தாராளமா இப்போ இறைவன் உனக்கு விதித்த ஆகாரம்னு என்ன சொன்னையே, என்ன சாட்டு உன் பசியை தீர்த்துக்கோன்னு போய் நின்னான். சொன்ன உடனே அந்த பிரம்மரட்சச அழறது. ஏண்டாப்பா அழறே, நான் தான் சொன்னபடி வந்துட்டேனேன்னா, இல்ல எனக்கு சாபம், நான் போற வரவாளெல்லாம் உன்னை கொண்டு சாப்பிட போறேன்னு சொன்னா எல்லாரும் என்ன விட்டுரு, என்ன சாப்பிடாதே, ஒன்னும் பண்ணிடாதேன்னு பயந்துதான் போவா. எப்ப முதல்ல ஒருத்தன் என்ன சாப்பிடுன்னு வந்து தைரியமா சொல்றானோ அப்பதான் சாப விமோச்சனம்னு எனக்கு யுக்தி சொல்லியிருக்கா. நீ தான் முதல் முறை சொன்ன எனக்கு சாப விமோச்சனம் கிடைக்க போறது, அதை நினைச்சு அழறேன், நிஜமா உன்னை சாப்பிடணும்ன்றது என் எண்ணம் இல்லைன்னு பிரம்மராட்சசன் சொன்னான். அப்போ இந்த நம்பாடுவான் கேட்கிறார், எதனால நீ பிரம்மராட்சசான, உன்னுடைய கதையை சொல்லன்னு கேட்டா, நான் போன ஜென்மத்துல ஒரு பெரிய சர்மா, பெரிய அந்தணன், வேதமெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு சாஸ்திரங்களை கடைபிடிச்சுட்டு பெரிய யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன். யாகம் பண்றச்ச ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன். அந்த யாகத்திலே ஏற்பட்ட தோஷத்தினாலே நான் பிரம்மராட்சசனா போயிட்டு இப்படி எல்லாம் நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருந்தேன். போற வரவாளெல்லாம் பிடிச்சு சாப்பிடுறேன்னு சொல்லி எல்லோரும் உயிரை காப்பாத்திக்கணும்னு தானே நினைப்பா. எப்ப ஒருத்தன் உயிர் மேல ஆசை இல்லாம நல்லவனா இருந்துட்டு என்ன நீ சாப்பிடுன்னு தைரியமா சொல்றானோ, அவன் மகானாக இருக்கிற பட்சத்தில் அவனுடைய பெருமையினாலே எனக்கு சாப விமோசனம்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி சந்தோஷம், நான் என்ன பண்ணணும் உனக்கு இப்போ அப்படின்னா, ஆகாரமா ஆறேன்னு சொன்னேன், சாப்பிடுன்னு வந்து நின்றுட்டேன், நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்ற, இருந்தாலும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என்ன பண்றது, நீ என்ன வேணும்னு கேளு, நான் பண்றேன்னு நம்பாடுவான்னு சொல்ல, எல்லா ஏகாதசிகளுக்கும் விரதம் இருந்து தூங்காம இருந்து பெருமாளை பாடி இருக்கீங்கோ, அந்த விரதத்தினுடைய பலன் நீங்க பாடின கைசிக்க பண் அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தனைகளுடைய பலனை எல்லாம் எனக்கு கொடுத்துருங்கோ, அந்த பலனால எனக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு நான் நல்ல கதிக்கு போவேன்னு சொல்ல, என் உயிரையே கேளு தரேன், விரத பலனை பெருமாளுக்கு நாம் பண்ணின ஆராதனை பலனை எல்லாம் நான் எனக்கே பலனா நினைச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கெல்லாம் வைஷ்ணவா எப்படின்னா சாத்விக தியாகம், அதாவது இந்த காரியத்தை பெருமாளுடைய கட்டளையினாலே பெருமாளுடைய ஆராதனமாக நான் பண்றேன், அது கூட நானா பண்ணல, என்னை கொண்டு பெருமாளே நடத்திக்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு தான் நாங்க பண்றோம்.
அதனால நாம் பண்றேன்ற கர்த்தத்துவத்துல எங்களுக்கு சொந்தம் கிடையாது. இதனால இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பலனை நாங்க எதிர்பார்க்கறது இல்லை. அதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பணம்னு சாத்விக தியாகம் பண்ணிடுறோம். அதனால எனக்கே பலன் இல்லைன்னு சொல்லும் போது நான் எப்படி உனக்கு தரது, அந்த பலன் எல்லாம் உனக்கு ஒன்றும் தர முடியாதுன்னுட்டார் இவர். ஒரு ஏகாதசியினுடைய பலனையாவது கொடுன்னா, பலனே கிடையாதுன்னு பெருமாளுக்கு விட்டாவிட்டு நான் எங்க உனக்கு பலன் கொடுக்கறது, ஒண்ணும் இல்லைப்பான்னாரு. சரி, ஒரு ஞானத்தினுடைய பலன், நீ ஒரே ஒரு கீர்த்தனை பெருமாளுக்கு பாடியிருப்பியோன்னு, அதனுடைய பலனையாவது கொடுன்னு கேட்க, சரி வாக்கு கொடுத்துட்டோம், இத்தனை கேட்கறானே பாவம், அவனுக்கும் ஒரு சாப விமோசனம் ஏற்படட்டும், அவன் என்னமோ நிஜமான ஒரு ராட்சசன் கிடையாது, நல்ல பிராமணன், நல்ல யாகம் எல்லாம் பண்ணின ஒரு பிரகஸ்பதி, ஒரு பண்டிதன், அத்தியனம் பண்ண அத்தியேதா, ஏதோ போராத காலம் தப்பு பண்ணிட்டான், இந்த மாதிரி ஆயிட்டான், அவனுக்கு ஒரு சாப விமோசனம் ஏற்படட்டும்னு சொல்லி ஒரு கானத்தினுடைய பலனை தருகிறேன்னு சொல்லி இவர் கைசிக ராகத்திலே தாளம் அமைத்து பாடின ஒரு கீர்த்தனையினுடைய பலனை தாரை வார்த்து கொடுக்க, அந்த பலனுடைய பெருமையாலே பிரம்மராட்சசனுடைய சாபம் நீங்க பெற்று பிரம்மராட்சசன் பழையபடி திவ்யமான பிராமணனாக மாறினான். இப்படி இதுல ரெண்டு விஷயத்தினுடைய பெருமையை வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு சொல்றார். ஒன்னும் உபாயங்களில் கானரூபமான உபாயம் சிறந்தது அப்படின்னு, பெருமாளை கீர்த்தனையாக பாடி ஆராதிக்கிறதுன்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு வேதம் சாஸ்திரங்கள் ஆழ்வாராச்சாரியா எல்லாம் காட்டி கொடுத்தது போல, பாடல்களாலே எம்பெருமானை ஆராதித்த நம்பாடுவானும் அதை காட்டி கொடுத்தார். ஒரு பாட்டினுடைய பலனாலே, இந்த நம்பாடுவான் பெருமாள் மீது பாடின ஒரு கீர்த்தனையினுடைய பலனாலே ஒருத்தனுடைய பிரம்மராட்சசமா இருக்கக்கூடிய நிலைமை போய் அவன் திரும்பி பழையபடி ஆறான்னா, அந்த பகவானை ஆராதிக்கக்கூடிய கானரூபமான உபாயத்திற்கு எத்தனை பெருமை இருக்க வேணும் அப்படின்னு கானரூப உபாயத்தினுடைய பெருமையை சொல்றது ஒண்ணும். ரெண்டாவது, அவ்வளோ பெரிய பாவம் பண்ண பிரம்மராட்சசன் நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தாலும் நம்பாடுவான் மாதிரி ஒரு பரம பாகவதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் அவன் திருந்திடலாம், அவனுக்கு விமோசனம் நல்ல கதின்னு சொன்னான். அவ்வளோ பெரிய பாவம் எல்லாம் பண்ணாத சாதாரணமா இருக்கக்கூடிய மனுஷா பாகவதால் இடத்துல ஒரு ஆசையோடு கூட உண்மை வேண்டாம், அவள் இடத்துல ஒரு அன்பா ஆசையா அவ பேசுறத காதால கேட்டா போறோம், அவ எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவா, அவ சொல்றதை எடுத்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா போறோம். இவனும் ஒரு நாள் அவளாட்டமா கெட்டதையெல்லாம் விட்டுட்டு நல்லதை மட்டுமே பிடிச்சிட்டு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நம்ம திருவடிகள்ல மோட்சத்துக்கு வர வரைக்கும் அவன் அதுவே கொண்டாந்து விட்டுடும். ஸ்ரீமத் ரகசியத்திரைய சாரத்துல ஆச்சாரியனுடைய சம்பந்தம் ஏற்படுறதுனாலதான் ஒருத்தன் பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிச்சுட்டு மோட்சத்துக்கு போறான். அப்படி ஆச்சாரிய சம்பந்தம் ஒருத்தனுக்கு ஏற்படுறதுக்கான சில காரணங்கள்லாம் உண்டுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுல முக்கியமானது சாது சமாகமம்னு சொல்லக்கூடிய பாகவதாலுடையதான சம்பந்தம். அந்த சாதுக்களோட பழகுகிற போதுதான் நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். முதல்ல பெருமாளை சேவித்தா நம்ம பாவம் போறது மாதிரி, பெருமாளுடைய புண்ணிய தீர்த்தத்திலே நீராடினா நம்ம பாவம் போறது மாதிரி, பெருமாளுடைய பிரசாதத்தை சாட்டா நம்முடைய பாவம் போறது மாதிரி, பெருமாளுடைய அடியவர்களான பாகவதால பார்த்தா நம்ம பாவம் போறது ஒண்ணும். அவளோட பேசி அவ பேசுறத காதால கேட்டோமானா அதுலயே ஒரு பங்கு பாவம் போறது நமக்கு. அவ பகவானுக்கு உகந்தது, நாம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றச்ச அந்த முறைகளை தெரிஞ்சுண்டு அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சோமானா அதனால நிறைய கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போய் நிறைய நல்ல அம்சங்கள்லாம் நம்ம இடத்துல வந்து சேர்றது. கொஞ்சம் கொஞ்சமா அவளை பார்த்து அவளாட்டமே மாறிண்டு வரும். சுவாமி நீங்க இவ்வளவு நிஷ்டையா இருக்கீங்களே எதுக்குன்னா, நாங்க மோட்சத்துல ஆசை இருக்கிறவா, மோட்சம் போகணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும்னு பெருமாள் சொல்லி இருக்காரு அப்படின்னா, எனக்கும் அந்த ஆசை இருக்கு சுவாமி அப்படின்னா, அவர் ஒரு நல்ல ஆச்சாரியனிடத்திலே அழைத்து கொண்டு போய் நமக்கு பக்தியோ பிரபத்தியோ பண்ண வைத்து நமக்கும் அந்த பாகவதாலுக்கு கிடைக்கக்கூடியதான மோட்சலோகம் கிடைக்கும். இப்படி பாகவதாலுடைய சம்பந்தம்னு சொல்லக்கூடியது, பாகவத சமாசிரயனம்னு சொல்லக்கூடியது படிப்படியே ஒருத்தனை வைகுண்டம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். அப்படிதான் நம்பாடுவான்னு சொல்லக்கூடிய பரம பாகவதனுடைய சம்பந்தம் பிரம்மராட்சசனை சாப விமோசனம் ஏற்படும்படியாக பண்ணித்து, அப்படின்னு கான ரூப உபாயத்தினுடைய பெருமையையும் பாகவத சமாசிரயனத்தினுடைய பெருமையையும் பூமி பிராட்டிக்கு வராக பெருமாள் ரொம்ப விஸ்தாரமா ஆச்சரியமாக அருளி செய்தார். அந்த பிரம்மராட்சசன் நம்பாடுவானுடைய கைசிக்க கான பலன் தானத்தினாலே பிரம்மராட்சச ஜென்மா நீங்க பெற்று நல்ல கதி அடைந்தது. அந்த நம்பாடுவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை அடைந்தது இந்த திருக்குறுங்குடி கஷேத்திரத்தில் தான். அதுவும் இந்த திருக்குறுங்குடி கஷேத்திரத்தில் அவன் எந்த கைசிக பண்பாடி எம்பெருமானை ஆராதித்து அந்த கைசிக கானத்தினுடைய பலனை தானம் பண்ணி பிரம்மராட்சசனை சாப விமோசனம் பெறும்படி பண்ணினானோ,
அந்த கார்த்திகை மாச சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு அந்த கைசிக பண்ணினுடைய பெயராலேயே கைசிக ஏகாதசி, கைசிக துவாதசின்னு ஆச்சரியமா பேர் வந்துடுத்து. எவன் ஒருத்தன் இந்த நம்பாடுவானுடைய சரித்திரத்தையும் அந்த நம்பாடுவானுடைய பெருமை, அவனுடைய கான பலத்தினாலே பிரம்மராட்சசனுக்கு ஏற்பட்ட சாப விமோசனம், இந்த திருக்குறுங்குடியினுடைய பெருமை, இதெல்லாம் வராக பெருமாளான என் வாயாலே பூமி பிராட்டியான நீ காதாலே கேட்டு அனுபவித்த இந்த சரித்திரத்தை, இந்த மகாத்மியத்தை எவன் ஒருத்தன் கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்று கார்த்தால என்னுடைய திருவாராதனத்தை பண்ணிட்டு பக்தி ஸ்ரத்தையோட கூட சொல்கிறானோ, அல்லது ஒருவன் சொல்வதை கேட்கிறானோ, அல்லது படிக்கிறானோ, அவனுக்கு எல்லா நலன்களும் ஏற்பட்டு ஒரு நாள் அவனும் என்னுடைய திருவடிகளாகிற மோட்சத்தை வந்து அடைவான் அப்படின்னு வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு பலன் சொல்லியிருக்கார். அதனாலதான் ஒரு கைசிக துவாதசிக்கும் நாம கோவில்கள்ல, மடங்கள்ல, ஆசிரமங்கள்ல, முடிஞ்சா ஆண்கள்ல கூட இந்த கைசிக மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருக்குறங்குடியினுடைய பெருமையை, கானரூப உபாயத்தினுடைய பெருமையை, நம்பாடுவான் சரித்திரத்தை, இந்த 18 தர்மங்களை, இதையெல்லாம் பிராட்டிக்கு பெருமாள் வாயாலே சொன்ன அந்த ஸ்லோகங்களை எல்லாம் கூட நாம பக்தி ஸ்ரத்தையோட சேவித்து, அதற்கு சுவாமி பராசர பட்டர் அனுகிரகித்த வியாக்கியானத்தையும் சேவித்து, பன்னெடுங்காலமா இந்த வழக்கமானது தொன்று தொட்டு நடந்து கொண்டு வருகிறது. எந்த ஏகாதசிக்கும் இப்படி ஒண்ணு வாசிக்கணும், இப்படி ஒண்ணு கேட்கணும்னு வழக்கம் இல்ல, நியமமும் இல்ல. இந்த ஏகாதசிக்கு மட்டுமே உண்டு. ஏன்னா பெருமாள் வாயாலே நியமித்திருக்கிறான் பெருமாள். எவன் ஒருத்தன் அன்னைக்கு படிக்கிறானோ, சொல்றானோ, கேட்கிறானோ அவனுக்கு மோட்சம்னு பெருமாள் பலன் சொல்லியிருக்கிறபடினாலே இது பெருமாளே சொல்லியிருக்கார். இதை ஒரு திவதேசத்திலும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ திருமாளிகைகளிலும் அமல்படுத்த வேணும் அப்படின்னு பெரிய பெருமாளுடைய நியமனத்தின்படி, பெரிய பெருமாளுடைய உத்தரவோடைய கூட, சம்மதத்தோடைய கூட, அனுகிரகத்தோடைய கூட சுவாமி பராசர பட்டர்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர் இந்த கைசிக மகாத்மிய ஸ்லோகங்களுக்கெல்லாம் தமிழ்ல வியாக்கியானமும் பண்ணி, அதுக்கு ஒரு அவதாரிக்கையும் பண்ணி, அந்த கிரந்தத்தை நம்பெருமாள் சன்னதியிலே சேவித்து, அதனால் மகிழ்ந்த நம்பெருமாள் அவருக்கு என்ன வேணும்னு கேட்க, எதை வேணாலும் கொடுன்னு சொல்ல, உமக்கு நம்முடைய பெரிய வீடு தந்தோம் அப்படின்னு மோட்சத்தையே பெருமாள் கொடுத்தான் அப்படின்னா, அன்னைக்கு சொன்னான், எவன் ஒருத்தன் என்னுடைய சன்னதியில இந்த கைசிக புராணத்தை படிக்கிறானோ, சொல்றானோ, கேட்கிறானோ அவனுக்கு மோட்சம்னு சொன்னான். அதை அப்பவே சத்தியம்னு சொல்வது போல ரங்கநாதன் நடத்தி காட்டினான் பராசரப்பட்டருக்கு. கைசிக புராணம் ஆச்சு. பிரம்மரதத்துல பராசரப்பட்ட சகல மரியாதையோட ஏலை பண்ணிண்டு உத்தரவீதி பிரதட்சிணமா அவர் ஆத்துல கொண்ட விட்டா, ஆத்துல இறக்கி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் தாம்பூல கோஷ்டி, வத்தலப்பா கோஷ்டி ஆச்சு. அந்த வைஷ்ணவெல்லாம் அவாவா கோவிலுக்கும் ஆத்துக்கும் போய் சேர்ந்து கூட இருக்க மாட்டா. அதுக்குள்ள பராசரப்பட்டர் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளை அறிஞ்சுட்டார். சொன்னதை நடத்திட்டான் பெருமாள். ஆகையினால மோட்சத்தையே தரக்கூடியது இந்த ஆச்சரியமான கைசிக மகாத்மியத்தை சொல்றது, படிக்கிறது, கேட்கறதுன்னு சொல்லக்கூடியது. இதை தவறாம நாம பண்ணிட்டு இருக்கோம். அந்த கைசிக விருத்தாந்தம் நடந்த திவதேசம் இந்த திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியது இதனுடைய பெருமை. அந்த கைசிக மகாத்மியத்தை உபதேசம் பண்ணின வராக பெருமாள் வந்து இங்க எழுந்தருளி இருந்தான். அதனால இது வராக கஷேத்திரம்னு சொல்லக்கூடியது இன்னொரு பெருமை. இன்னைக்கும் கைசிக துவாதசி, கைசிக ஏகாதசி அப்படின்னா எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது முதல்ல திருக்குறுங்குடி தான். எல்லா திவதேசங்கள்லயும் உண்டு, ஸ்ரீரங்கத்துல விசேஷமா நடக்கிறது. இருந்தாலும் கைசிக ஏகாதசி, கைசிக துவாதசின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது அது நடந்த இடமான இந்த திருக்குறுங்குடி தான். வாழ்நாள்ல ஒரு வைஷ்ணவாலும் ஒரு கைசிக துவாதசியாவது, அதாவது ஏகாதசி ராத்திரி முழுக்க தொடர்ந்து நடக்கக்கூடியதான இந்த உற்சவத்தை வாழ்நாள்ல ஒரு வைஷ்ணவனோ ஒரு முறையாவது போய் சேவிக்கணும். நம்பாடுவான் எந்த கிரமத்துல அனுஷ்டிச்சாரோ அதே மாதிரி ஏகாதசி முழுக்க உபவாசம் இருந்து, முடியாதவா பலகாரம் பண்ணிண்டு, பிரதானமா ராத்திரி தூங்காம இருக்கணும்ன்றதுக்காக ராத்திரி எல்லாம் பெருமாள் புராணம் கேட்கறதும், அரையர் சேவையில திருக்குறுங்குடி திவதேச பாசுரங்களை அபிநயம் பண்ணி காட்டுறதும், விசேஷமா பெருமாளுக்கு பெரிய திருவாராதனை நடக்கிறதும், இந்த கைசிக மகாத்மியம்னு சொல்லக்கூடிய இந்த புராணத்தை நாடகமா நடிச்சு காட்டுறதும், இப்படி ராத்திரி ஒருத்தரும் தூங்கிடக்கூடாது. ராத்திரி எல்லாம் நம்பாடுவான போல தூங்காமல் கண்விழிக்கக்கூடிய ஜாக்கர விரதத்தை எல்லோரும் அனுஷ்டிக்கும்படியாக பண்றதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை கிரமமும் ஏற்படுத்தி வச்சிருக்கா இந்த திவதேசத்திலே. ராத்திரி பெருமாள் சன்னதியில பெருமாள் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டோமானா அங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்துண்டு அனுபவிச்சுட்டு இருந்தாலே கார்த்தால வந்துடும். வந்தா விட்டு பெருமாள் உற்சவம் எல்லாம் முடிந்து, புராணம் எல்லாம் ஆகி, நாடகம் எல்லாம் முடிந்து ஒரு 5:30-6 மணிக்கெல்லாம் சன்னதிக்கு எழுந்துள்ளிடுவார். அதுக்கப்புறம் அவாவா பெருமாளை சேவிச்சுட்டு தீர்த்த பிரசாதத்தை எல்லாம் வாங்கிட்டு தீர்த்தாமாடி பாரணைய பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை பார்க்கலாம் அப்படின்றதா
இன்னைக்கும் இப்படிதான் கைசிக துவாதசி அனுஷ்டானம், கைசிக ஏகாதசி விரதம் பண்ண வேண்டும் என்பதை நிதர்சனமாக அனுஷ்டிக்கக்கூடிய இடமாக இந்த திருக்குறுங்குடின்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசம் திகழ்கிறது. அதனால திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானுக்கு இந்த கைசிக ஏகாதசி துவாதசி உற்சவம் ரொம்ப விசேஷம். துவாதசி அன்னைக்கு ததியாராதனம் எல்லாமும் ஜீயர் மடத்திலையும் சைவ வைஷ்ணவா சார்பிலையும் நடக்கிறது. பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இந்த உற்சவத்தை அனுபவிக்கிறார். நாமளும் அதை அனுபவிக்கும்படியான ஒரு ஏற்றம் நமக்கும் கிடைத்திருக்கிறதுன்னு விஞ்ஞாபிச்சுண்டு இன்னும் மேற்பட்ட சிறப்புகளை எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொண்டு அமைகிறேன். நம்பியை தென் குறுங்குடி நின்றாச் செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர்வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ.